வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு யோசேப்பு. கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு சோர்வு வரலாம். யோசேப்பை பற்றி எங்களுக்கு தெரியாதா பிரதர்? ஏன்னா வீட்டில் இப்போ தான் வெளியில் வரும்போது மகன் கேட்டான், அந்த மாதிரி என்ன சப்ஜெக்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, யோசேப்பு அப்படின்ன உடனே யோசேப்பா அப்படின்னா, ஏன் எல்லாமே தெரியுமா அப்படின்னு. எனக்கு மட்டுமா? எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் அப்படின்னா. அதனால் யோசேப்பு தெரியாதவங்க யாருமே கிடையாது. யோசேப்பின் சம்பவம் கூட தெரியாதவங்க யாருமே இல்லைங்களா? எல்லாருக்குமே யோசேப்பு குறித்து அநேக காரியங்கள் தெரியும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது அவருடைய அப்பாவுக்கு 2 மனைவிகள். ஒன்று யாருங்க? ஃபஸ்ட்டு அவங்க அப்பா யாருங்க? யாக்கோபு இல்லைங்களா? அவருக்கு 2 மனைவிகளா? 2 மனைவிகள். பேர் லேயாள், ராகேல். அடுத்து இவர் யாருடைய மகன்? ராகேல் இல்லைங்களா? முதல் மகன் ராகேலுடைய. பாருங்கள், இந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால தான் அதெல்லாம் கேட்குறோம். ராகேலினுடைய முதல் பிள்ளை யோசேப்பு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ நம்ம யோசேப்பு குறித்து பார்க்கும்போது, அம்மா பிறந்து கொஞ்ச நாள்லேயே இறந்துடுறாங்க. தம்பி பாப்பா பிறந்த உடனேயே அம்மா என்ன ஆகிடுறாங்க? அம்மா இறந்துடுறாங்க. தகப்பனால தான் யோசேப்பு வளர்க்கப்படுகிறார். அப்படினால என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப செல்லம் கொடுத்து அம்மா இல்லாத பிள்ளைன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, யாக்கோபு யோசேப்பை பென்யமீனை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறார். அதில் விசேஷமாக யோசேப்பு மேலே ரொம்ப அவருக்கு பிரியம் இருக்குது. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது மற்ற பிள்ளைகள் 10 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு பெண் பிள்ளையை பற்றி தான் வேதம் பதிவு செஞ்சுருக்கு. வேறு பெண் பிள்ளைகள் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு பெண் பிள்ளையை பற்றி தான் அங்கே வேதம் பதிவு செஞ்சுருக்கு. ஏன்னா பெண்களை குறித்து அதிகமாக வேதம் பதிவு செய்யப்படுறதில்ல. அந்த தீனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்துக்கு காரணமாக இருந்ததுனால அவங்களுடைய பேர் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சமயம் வேறு பெண் பிள்ளைகள் இருந்தாங்களா அப்படின்னா இருந்திருக்கலாம், இல்லைன்னு நம்ம சொல்ல வாய்ப்பு இல்லை. இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த 10 ஆண் பிள்ளைகளுக்கு இவர் மேலே என்ன வருதுன்னா, பொறாமை வருது, கோபம் வருது. அப்போது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, குழியில் தூக்கி போடுறாங்க. அப்புறம் ஒரு மனசு திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்தில் கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அமலேக்கியர்கிட்ட, மீதியானியர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா வித்துடுறாங்க. விற்ற பின்னாடி அவங்க கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்து தேசத்தில் போர்த்திபார்கிட்ட அடிமையாக விற்கப்படுகிறார். அங்கே கொஞ்ச காலம் இருக்கிறார். அவருக்கு வந்த சோதனைகள். அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் போடப்படுகிறார். சிறைச்சாலையில் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் பார்வோன் அரண்மனைக்கு போய் உயர்த்தப்படுகிறார். இதுதான் யோசேப்பு குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குற சுருக்கமான காரியங்கள். இதில் நிழல் பொருள் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் சம்மந்தப்படுத்தி பார்த்துருக்குறோம். இன்னும் கூட ஒப்புமைப்படுத்தி பார்க்கணுன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. அது இன்னொரு சப்ஜெக்டாகவே பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது உற்சாகப்படுத்துறதுக்காக யோசேப்பு காட்டி கொடுக்கப்படுகிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு வகித்தது யார் தெரியுங்களா? காட்டி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத விட அவரை விற்கிறதுக்கு, அந்த மாதிரி குழியில் தூக்கி போடுறதுக்கு முக்கியமான பங்கு வகித்தது யார் தெரியுங்களா? யோசேப்புக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் நம்ம யோசேப்பை பற்றி கேள்வியே பட மாட்டோம். 10 சகோதரர்களை மட்டும்தான் பார்ப்போம். அதில் முக்கியமான ஒரு பங்கு ஒருத்தர் வகிச்சிருப்பார். யார் தெரியுங்களா? யூதா. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுறதுக்கு முக்கியமான பங்கு வகித்தது யார் தெரியுங்களா? யூதாஸ். இதெல்லாம் நம்ம பாருங்கள், யோசிக்கவே மாட்டோம். இந்த மாதிரியெல்லாம் ஒப்புமைகள் இருக்குங்க அங்கே. அதெல்லாம் நம்ம பின்னாடி இன்னொரு நாள் பார்த்தோம்னா அது இன்னும் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அதை பார்த்தோம்னா நேரம் ஆகிடும். சரி, அப்போ இன்றைக்கி யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். நிழல் பொருளாகவும் கற்றுக்கொள்ளலாம், நேரடியாகவும் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேரடியான காரியம். ஒரு மகன்
அப்படிங்கிற நிலையில் யோசேப்புக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஒரு சகோதரன் அப்படிங்கிற முறையில் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஒரு வேலையாள், ஒரு வேலைக்காரங்கன்னா அவங்க எப்படி தன்னுடைய எஜமானனுக்கு இருக்கணும், அதை கூட அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் ஒரு அதிகாரி அப்படின்னா அந்த அதிகாரி நிலைமையில் இது உங்களுக்கு சொல்லிடலாம். அதிகாரியாக அவர் எங்கே இருந்தாருங்க? ஏன்னா அடுத்ததை சொல்லிட்டேன்னா இதை நீங்கள் சொல்லிடுவீங்க, அதனால இதை ஃபஸ்ட்டு கேட்டுறேன். அதிகாரியாக அவர் எங்கே இருந்தார்? பார்வோனை சொல்லுவோம் இல்லைங்க, அது அரசனாக இருந்தார். அதுக்கு முன்னாடி அதிகாரியாக இருந்தார். எங்கே இருந்தார்? சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலையில் மேற்பார்வை இவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அந்த மேற்பார்வையில் ஒரு அதிகாரியாக இருக்கும்போது அவர் எப்படி இருந்தார் தெரியுங்களா? துக்க முகமாக 2 பேர் இருக்கிறத போய் தெளிவாக விசாரித்து, ஏன் இப்படி பானபாத்திரக்காரன் சுயம்பாகி ஏன் இப்படி துக்கமாக இருக்கிறீங்கன்னு விசாரித்து அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தார். அப்போ ஒரு அதிகாரியாக அவர் நமக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்குறார். அடுத்து பார்வோன் நிலைமைக்கு போன பின்னாடி அவர் ஒரு சில பாடங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்லையும் அதான் யோசேப்புக்கிட்ட இருக்கிற ஒரு காரியம். ஒவ்வொரு பார்ட்லையும் இருந்து யோசேப்புக்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு தடவை நம்ம எல்லாருக்குமே இந்த வேதம் வாசிக்கும் போது அந்த ஒரு, எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, வேதம் வாசிக்கும் போது எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை படிக்கும்போது அது ஒரு இதை காமிக்கும், ஒரு பக்கத்தை காமிக்கும் நமக்கு. இன்னொரு தடவை அதே அதிகாரத்தை நம்ம திரும்ப படித்தோம்னா இன்னொரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். இதுதான் பைபிளுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய மேன்மையான விஷயங்கள். ஒவ்வொரு பாட்டிலையும் புது இது நேற்று தான் இந்த வசனம் வாய்ச்சேன், இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கி யோசேப்பை குறித்தும் ஒரு சில காரியங்கள், இதில் நம்ம பார்க்குற காரியங்கள் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ பார்க்கும்போது முதல் காரியம் நம்ம பார்க்குறோம், யோசேப்புக்கிட்ட சாதகமில்லாத சூழ்நிலைகளில் தன்னை காத்து கொண்ட ஒரு மனிதராக அங்கே யோசேப்பு இருக்கிறார். முதல் காரியம் சாதகமில்லாத சூழ்நிலை. அவருடைய குடும்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றதுக்கு சாதகமே இல்லாத சூழ்நிலையாக இருக்குது. ஏன்? அந்த குடும்பத்தில் யார் இருந்தால்? அப்பா இருக்கிறாரு, அண்ணன்மா இருக்கிறாங்க. இப்போ இவங்க தேவனுக்குள்ளே எப்படி இருந்தாங்க, யோசேப்பு எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவருடைய சகோதரர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? ஆதியாகமம் 37 அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அப்ப இந்த வசனத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் யோசேப்பினுடைய சகோதரர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா துன்மார்க்கர். அப்போ துன்மார்க்கர் அப்படின்னாலும் நமக்கு நல்லா தெரியும், தேவனுக்கு பயப்படாத ஒரு ஜனங்கள் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இவருடைய குடும்ப சூழ்நிலை, தன்னுடைய சகோதரர்கள் 10 பேரும் துன்மார்க்கராக இருக்காங்க, ரொம்ப மோசமான கேரக்டர் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அடுத்து தகப்பன் இப்படிப்பட்டவராக இருந்தார். ஆதியாகமம் 37 அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதிநிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார். இப்ப அடுத்து பார்த்தோம், இதுவும் சகோதரர்களை பத்தி தான் இந்த வசனம் சொல்லுது. சொப்பனம் பார்த்தது நிமித்தம் இவர் என்னானாரு? பகைக்கப்பட்டார். சகோதரர்கள் துன்மார்க்கராக இருந்தாங்க. 2வது சகோதரர்கள்னால பகைக்கப்படக்கூடியவராக இருந்தார். 3வது பாருங்க, ஆதியாகமம் 37:10. இங்க தான் தகப்பன் எப்படிப்பட்டவராக இருந்தார். ஆதியாகமம் 37:10. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அதாங்க ரொம்ப முக்கிய விஷயம். அப்ப பாருங்க, இங்க யோசேப்புக்கு சொப்பனம் கொடுத்தது யாரு? தேவன் தானே கொடுத்துருக்கிறாரு. இப்போ இதை இன்னொரு வகையில் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால், தேவன் ஒரு வார்த்தையை அவருக்கு கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோமே. இப்போ தேவனுடைய வார்த்தையை யோசேப்பு பெற்றுக்கொண்டார் சொப்பனத்தின் மூலமாக. அதை தன்னுடைய தகப்பன் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்கிறாரு. அது நிமித்தம் அவருக்கு வந்த பரிசு என்னங்க? கடிந்து கொள்ளப்படுதல், பொறாமை. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் ஒரு காரியம் யோசேப்புக்கு கொடுக்குறாரு. அந்த காரியத்தின் நிமித்தம் யோசேப்புக்கு புகழ்ச்சி கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல, ஒரு சமாதானம் கிடைக்கல, பொறாமை வருது, கடிந்து கொள்ளப்படுகிறார், ஒரு சில சிச்சைகளுக்குள்ள ஆளாகிறார். இதான் அங்கே யோசேப்பு கிட்ட நம்ம பார்க்குற முதல் காரியம். அவருடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை. தகப்பன்
கடிந்து கொள்கிறார். சகோதரர்கள் பொறாமப்படுறாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யோசேப்பு அங்கே இருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி சகோதரர்கள்கிட்ட பலகீனம் இருக்குது, தகப்பன்கிட்ட பலகீனம் இருக்குது, அவருடைய குடும்ப சூழ்நிலை. ஆனால் அது யோசேப்பினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இது எந்த விதத்திலையும் யோசேப்பினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிச்சிச்சா? 10 பேர் என்ன இப்படி பகைக்கிறாங்க, அப்பாவும் கூட இதனால சொல்றாரு, அதனால நான் இப்படி இருந்துக்குவேன் இனின்னு சொல்லி அவங்கள பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாரானா? இல்லை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தாரு. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம்? நாம இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கிறோம். நம்மளை சத்தியத்தில் வழி நடத்தின சகோதரர்கள் நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் போல இருக்கலாம். இன்னொரு வகையில் நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் நம்மளோட இருக்கலாம். இப்போ ஒரு 10 சகோதரர்கள் நம்ம இருக்கிறோம், 11 சகோதரன்னு வச்சுக்கோமே, அப்போ தான் இந்த பாடத்துக்கு சரியாக இருக்கும். 11 சகோதரர்கள் இருக்கிறோம். இதில் 10 பேர் துன்மார்க்கமாக இருக்காங்க, சத்தியத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இல்லாமல் இருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? கரெக்டாக நம்பர் பொருந்து பாருங்க. அந்த 10ஓட 11 நம்மளும் இருக்க பழகிக்கவுமே ஒழிய நம்மளுடைய தனித்தன்மையை என்ன பண்ண மாட்டோம். அநேக நேரங்களில் விட்டு கொடுத்துருவாங்க. எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க, அப்போ இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தாலே எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க மாதிரி நம்மளும் இந்த 10ஓட என்ன பண்ணிடுவோம், இருந்துட்டு போயிடுவோம். அந்த இடத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, சகோதர சகோதரிகளை பிரியப்படுத்தி தேவனை துக்கப்படுத்திடுறோமா? இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் இருந்துட்டு போகிறோம். அதிகபட்சம் வாரத்தில் எத்தனை தடவை சந்திப்போம்? இடைப்பட்ட கூடுக 2 நாள் சந்திப்போம், இதோட முடிஞ்சு போகுது. ஆனால் யோசேப்பு எங்கே இருந்தார்? 24 மணி நேரமும் அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறாருங்க. அதே அப்பா, அதே சகோதரர்கள் இவங்களோடையே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது இவருடைய வாழ்க்கையை பாதிக்கலை. 2 ஹவர் வந்துட்டு போகிறோம், வாரத்தில் ஏதோ ஒரு 2 நாள் சந்திக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ந்துட்டா பரவாயில்ல, இதன் நிமித்தம் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் குறைவுகள் வந்துச்சுன்னா நம்ம என்ன வளர்ச்சிக்குள்ளே இருக்கிறோம்? நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நம்மளுடைய சூழ்நிலைகள், அது குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், வேலை செய்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், சபை சூழ்நிலைகளாக இருக்கலாம், அதில் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சி ஒருபோதும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. எல்லாரும் இப்படி இருக்கும்போது பிரதர், நான் மட்டும் எப்படி பிரதர் சரியாக இருக்க முடியும்? யோசேப்பு நம்மளை குற்றம் சாட்டுவார். நான் இருந்தேன்ல, ஏன் உங்களால் இருக்க முடியாதா? அப்பா அப்படி இருந்தார், என் மேலே பாசம் வச்சிருக்கார், ஆனால் அப்பா தேவனுடைய காரியத்தை சொன்னால் என்னை பகைக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணித்தானே போகணும். அப்படின்னு யாரும் இருக்கலைங்க, யோசேப்பு அங்கே இருக்கலை அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ குடும்பம் மாறுபட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது யோசேப்பினுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அங்கே பாதிக்கலை. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம்? இன்னைக்கு தேவன் சகோதர சகோதரிகளான நம்மளை பெற்றோர்களை கொண்டு சோதிப்பார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சகோதர சகோதரிகளை கொண்டு சோதிப்பார். நம்மளுடைய குடும்பத்தாரை கொண்டு சோதிப்பார். ஏன் பிரதர் இதெல்லாம் ஆண்டவர் செய்யணும்? நம்மளுடைய குணம் சிறந்து விளங்குறதுக்கு, நம்மளை சோர்ந்து போக வைக்கிறதுக்கு இல்லைங்க, நம்மளை அப்படியே இல்லாமல் பண்ணிடுறதுக்கு இல்லைங்க, நம்ம வளர்ச்சிக்குள்ளே வர்றதுக்காக அது போன்ற சோதனைகளை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஒரு சமயம் நம்மளுடைய பெற்றோர் சத்தியத்துக்குள்ளே வராதவங்களாக இருக்கலாம், மாமனார் மாமியார் சத்தியத்துக்குள்ளே வராதவங்களாக இருக்கலாம், ஒரு சமயம் சத்தியத்துக்குள்ளே வந்திருப்பாங்க, அதிக வளர்ச்சி இல்லாதவங்களாக இருப்பாங்க. அவங்க மத்தியில் தேவன் நம்மளை வச்சுருப்பார். பிரதர், எங்கள் அப்பா அம்மாலாம் இன்னும் சத்தியத்துக்குள்ளேயே வரல, எப்போ பார்த்தாலும் ரொம்ப மோசமாகவே பேசுகிறாங்க, மோசமாகவே நடந்துக்கிறாங்க. வரும் அந்த மாதிரி நேரம். எது தேவன் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் தெரியுங்களா? நம்மளுடைய குணலட்சணங்கள் மேம்படுறதுக்காக அந்த பலகீனங்களை அனுமதிப்பார். அப்போ சத்தியத்துக்குள்ளே வரலங்கிறதுனால அவங்கள நம்ம மதிக்காமல் இருந்துடுறோமா? இல்லை அவங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இருந்துடுறோமா? அது மாமனார் மாமியாராக இருக்கலாம், இல்லை பெற்றோராக இருக்கலாம். அவங்கக்கிட்ட நாம் நடந்து கொள்ளுகிற முறைகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நம்ம மத்தியில் சொல்லப்படுற ரொம்ப தவறான ஒரு உபதேசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம்னா சத்தியத்துக்குள்ளே வராதவங்கள நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு வசனம் சொல்லுங்கள் பிரதர், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். உங்களுக்கு அதுக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொன்னதோட அர்த்தமே வேற. ஒரு வசனம் வேணா நம்ம வாசிக்கலாமே. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அடுத்த வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்
வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. இங்க பவுல் என்ன ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்துல. வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. மொத்தம் கற்பனை எத்தனைங்க? 10. முதல் கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை. நமக்கு தான் வசனம் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதனால உடனே சொல்லிடுவோம். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். யாத்ராகமம் அந்த உங்களைன்னு சொன்னது நான் என்ன சொன்னேன், உங்களை சொல்லலை. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சரிங்களா, இதுதான் முதல் கற்பனை. ஆனால் அங்கே பவுல் என்ன சொல்கிறாரு? எது முதலாம் கற்பனைன்னு சொல்கிறாரு? ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களாங்கிறதுக்காக இந்த டெஸ்ட்டு. இது எப்படி முதலாம் கற்பனை ஆகும்? மறந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கரெக்ட், பரவாயில்ல, நான் வச்சேன். அதாவது பூமிக்குரிய கட்டளைகள்னு இந்த 10 கற்பனைகள்ல இருக்கு, பரலோகத்துக்குரிய கட்டளைகள்னு இருக்கு. அதாவது தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை முதல் 4 வசனங்களில் என்ன பண்ணிட்டார்னா, வேதத்தில் இந்த 10 கற்பனைகளை பிரித்து வச்சுட்டார். அது எது? உன் தேவனாகிய கர்த்தர் நானே முதல் கற்பனை. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் 2வது கற்பனை. அடுத்து 4வது வசனத்தில் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் 3வது கற்பனை. 4வது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இல்லை சாரி, இதுதான் 3வது. முதல் உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 2வது யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அது 2. 3வது உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, அது 3. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, இது 4. இந்த 4 கற்பனைகள் தேவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவை பற்றி சொல்லுதுங்க. அடுத்து பூமியில் நம்மளுடைய உறவு எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது, இப்போ பூமிக்குரிய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது தான் 11வது வசனத்தில் கடைசி பகுதியில் சொல்லுது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ பூமிக்குரிய இதில் எது முதல் கற்பனை ஆயிடுச்சு? அதைத்தான் பவுல் அங்கே சொல்கிறாரு. முதல் கற்பனையே இந்த பூமியில் நீங்கள் வாழணும்னு ஒரு தேவ பிள்ளை இந்த பூமியில் வாழும்போது அவங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுங்களா? என்னங்க? பெற்றோரை கனம் பண்ணணும். இதில் சத்தியத்துக்குள்ளே வந்தவங்க சத்தியத்துக்குள்ளே வராதவங்கிற பிரிவினையெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கலாம், வராத இருக்கலாம். புத்தி சுவாதீனம், புரியுதுங்களா? புத்தி சுவாதீனத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம், பலவிதமான நம்ம சொல்லக்கூடிய காரியங்களை புரிஞ்சிக்க முடியாதவங்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அவங்கள நாம் நேசிக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்யணும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய பலகீனங்கள், அவங்களுக்கு நல்ல கவனிங்க, அவங்களுக்கு பலகீனங்கள் கொடுத்து தேவன் நம்மளை சோதிப்பாராம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எவ்வளவு சொன்னாலும் இந்த அம்மாவுக்கு அறிவே வராது, எவ்வளவு சொன்னாலும் இந்த அப்பா கேட்கவே மாட்டார். வருங்க, ஏன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க அதுக்கு பதிலாக வேற ஒன்று செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. இது இப்போ எனக்கு வரக்கூடிய சோதனை. அப்பா அம்மாவை சமாளிச்சிருவோம், யாரை சமாளிக்க முடியாது? மாமனார் மாமியாரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நமக்கு கொடுக்கப்படுகிற சோதனை. நான் உனக்கு கொடுத்த மாமனார் மாமியாரை நீ கனம் பண்ணனையா? பெற்றோரை தானே பிரதர் அங்கே சொல்லியிருக்கு. அப்படின்னா திருமணமான பின்னாடி பெற்றோர் யார் ஆயிடுறாங்க? அது அதனால தான் மகள். அப்போ அவங்க தான் பெற்றோர் ஆகிடுறாங்க. அவங்கள நாம் பார்க்குற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். இதுக்கு பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு உதாரணம். நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் உத்தமனும் நீதிமானுமாக தான் இருந்தார். ஆனால் 2ஆம் உலகம் அந்த ஜலப்பிரளயம் முடிஞ்ச பின்னாடி அவர் என்ன ஆகிட்டார்? ஒரு துன்மார்க்கராக மாறிட்டார். அதனால் தண்ணி அடித்து என்ன ஆகிட்டார்? விழுந்துட்டார் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க இல்லைங்களா? ஆனால் அப்படி கிடையாது. கால சூழ்நிலைகளின் மாற்றத்தின் நிமித்தம் நல்லா இருக்க வேண்டிய திராட்சை ரசம் என்னவாயிடுச்சு? புளிச்சு போச்சு. அதனால தெரியாமல் அவர் என்ன பண்ணிட்டாரு? அதை குடிச்சிட்டாரு. அவருக்கே தெரியாமல் என்னவாயிட்டார்னா மப்பாயி கீழே விழுந்துட்டார். இது நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட பலகீனம். இந்த பலகீனம் யாருக்கு சோதனையாக மாறிச்சு? அந்த 3 பசங்களுக்கு அது சோதனையாக மாறிடுச்சு. இவர் இது பலகீனம், இது அந்த பலகீனம் இந்த 3 பேருக்கு ஒரு சோதனை ஆயிடுச்சு. ஒரு சமயம் நோவா அந்த இடத்துல அதை குடிக்காமலோ இல்லை குடிச்சு மப்பாகாமலோ அவர் இருந்திருந்தா இந்த 3 பேருக்கு என்ன வந்திருக்காது? சோதனையே வந்திருக்காது. இந்த சோதனை காம் எப்படிப்பட்டவர், சேம் எப்படிப்பட்டவர், யாபேத் எப்படிப்பட்டவருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சோதனையாக மாறிடுச்சு.
அப்ப பலகீனங்கள் சோதனைகள் வராத வரைக்கும் நம்ம யாருங்கிறது யாருக்கு தெரியாது? நமக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது, தேவனுக்கு தெரியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தேவன் என்ன தெரியுங்களா பண்றாரு? இது போன்ற சோதனைகளை அங்க அனுமதிக்கிறார். அப்ப இந்த சோதனை வரும்போது இப்போ பாருங்க, 2 பசங்க என்ன மனநிலை உள்ளவங்க, ஒருத்தர் என்ன மனநிலை உள்ளவருங்கிறது என்ன ஆகி போச்சாங்க, தெரிஞ்சு போச்சு. காம் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது அந்த இடத்துல வெளிப்பட்டுருச்சு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் பெற்றோருக்கு பலகீனத்தை கொடுத்து தேவன் என்ன பண்ணுவாருங்க, நம்மளை அங்க சோதிப்பார். அப்ப நம்மளுடைய இருதயத்துல என்ன இருக்குங்கிறத அங்க வெளிப்பற்றும். அப்ப இங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது அப்பாவோட சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கு, சகோதரர்களுடைய சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அந்த தவறான சூழ்நிலைகள் இவருடைய வாழ்க்கைய அங்க பாதிக்கல. தகப்பனை இவர் எதுக்கல, அதான் அவர்கிட்ட பார்க்குற குணலட்சணம். தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் சொப்பனம், அதை சொல்கிறேன், அதை நீங்கள் கடிஞ்சுக்கிறீங்க, நீங்களாம் எனக்கு ஒரு அப்பனா அப்படியெல்லாம் அவர் என்ன பண்ணிடல, பேசிடலை. அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் அங்கேயே இருக்கிறாரு. சகோதரர்களை விட்டு அவர் வெளியே போயிடலை. எல்லா சூழ்நிலைகள் மத்தியில் தன்னை காத்துக்கிட்டு அவர் அந்த சூழ்நிலைகள் மத்தியில் அங்கே இருக்கிறார். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சத்தியத்துக்குள்ளே வந்த பெற்றோர் கூட கொஞ்சம் டீசனாக நடந்துக்குவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படிங்கிறீங்களா? சரி, நடந்துக்கலாம்னு வச்சுக்குவோம், சரிங்களா? வராதவங்களுடைய நிலையை நினச்சி பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவன் செய்கிறோன்னா அதுக்கு முதல் உதாரணம் நம்மளுடைய பெற்றோர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான். அதை நம்ம சரியாக செய்யாமல் நான் நல்லா ஆவிக்குரிய ஜீவன் செய்கிறேன், நான் நல்லா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன், நான் நல்லா தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன் நம்ம நினைச்சோம்னா அது தவறு. அப்போ நம்ம ஒரு நல்ல பரிசுத்தாவியை பெற்ற ஜனம், அதாவது சகோதரன் சகோதரினா பலகீனமான நம்மளுடைய பெற்றோர் மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அவங்கக்கிட்ட எப்படி அன்பு கூறுறோம், அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்குறோமா, அதை தான் தேவன் என்ன பண்ணுறோம் பார்க்குறேன். ஏன் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அவங்க மறிச்சிடலாமே? எதுக்காக அவங்கள ஒரு பலகீனங்கள் மத்தியில் நமக்கு தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு வைக்கலைங்க, நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு வைக்கல, நம்மளை உருவாக்குறதுக்காக வைக்கிறார். ஏன் தெரியுங்களா? ராஜ்யத்தில் வரப்போகிற ஜனங்கள் இப்போ நம்ம நடந்து கொள்கிறத பார்த்து என்ன பண்ண போகிறாங்க, கற்றுக்க போகிறாங்க நம்மக்கிட்ட இருந்து. இப்போ நம்மளே நினச்சி பார்ப்போம், கற்றுக்கிற அளவுக்கு நம்ம விஷயம் வச்சுருக்கோமாங்க? மெசேஜ் அங்கே இருக்குது. அதில் அதை பார்த்து ஜனங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கும்? இவர் மாதிரி பெற்றவங்க கிட்ட நடந்துக்க கூடாதுங்க, அந்த மெசேஜை நம்ம இப்போ வச்சுருக்கிறோமா? இவரை போல் நடந்துக்கணுங்கிற மெசேஜ் அங்கே வச்சுருக்கிறோமா? நாமளே சிந்திச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவங்கள குறைவாக பேசுறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, ஒரு சிலர் அடிக்கக்கூட செய்கிறாங்க பெற்றவங்களை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது போன்ற காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. இதுக்கு நல்ல நமக்கு உதாரணம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பூரணம் எங்கே? யோசேப்பு மரியாதையினுடைய தன்மை எங்கங்க? பக்கத்துக்கே என்ன பண்ண முடியாது, வச்சு பார்க்க முடியாது. ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? அது எல்லாத்தையும் அவங்களுடைய பலகீனமான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சகிச்சு அவங்க கூடவே இருந்தார். சரிங்களா? அவங்கள விட்டு அவர் போகவே இல்லை, கடைசி வரைக்கும் கூட இருந்தார். சாகும்போதும் கூட அம்மாவை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், ஒப்படைச்சிட்டு தான் செத்தார். அது அவங்களுக்கெல்லாம் நான் பிதா கிட்ட இருந்து வந்தது, நான் பிதாவினுடைய மகன், இவங்களாம் யாரு, பூமிக்குரிய பெற்றோர், இவங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலைங்க, தூக்கி போட்டுடலைங்க. அவங்களுக்கு உரிய கணத்தை கொடுத்தாரு, கடைசி வரைக்கும் அவங்கள மரியாதையாக நடத்தினார். அந்த மரியாதையை புரிஞ்சுக்காம தான் இன்னைக்கு தெய்வமாகவே என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் மாதாவை வழிபடக்கூடியவங்களா மாறிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணார், தன்னுடைய அம்மாவுக்கு, தன்னுடைய பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு இருந்தார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிற நாம நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய பெற்றோர், நம்மளுடைய மாமனார் மாமியார், இவங்க கிட்ட நடந்து கொள்கிற சுபாவம் என்ன? யோசேப்பு சாதகமில்லாத சூழ்நிலைகளை அவர் ஒரு தேவனுக்கு பயந்தவரா, அந்த சாதகமான சூழ்நிலையில் தேவனுக்கு பிரியமானவராக நடந்துக்கிட்டார். இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் அதே சம்மந்தப்பட்டு தான் பார்க்குறோம். தகப்பனுக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார். தகப்பன் இந்த அளவுக்கு பண்ணினாலும் கூட அவர் என்ன பண்ணலன்னா, தகப்பனை கேவலமாக நடத்திடல, கேவலமாக பேசிடல, தகப்பனை விட்டு போயிடல, அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சே இருந்தார். எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சாருங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சார் இப்போ பார்க்குறோம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 37:13.
அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமில் ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். இங்க ஒரு இது வருது, கட்டளை வருது. என்ன கட்டளை வருது? யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்றாரு, உன் சகோதரர்கள் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்து அனுப்ப போகிறேன், வா என்றான். இதுல குறிக்க வேண்டிய பகுதி எதுங்க? இந்த வசனத்தை நிறைய நேரம் நம்ம படிப்போம் இல்லைங்களா? ஒவ்வொரு தடையும் ஒவ்வொன்று குறிக்க வேண்டியது வரும், சரிங்களா? இதில் குறிக்க வேண்டிய பகுதி எது? சரி, இந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லணும்னா சீகேம், இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இது வரைக்கும் நீங்கள் இதை கவனிச்சிருக்கவே மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கவனிச்சிருக்கீங்களா? சீகேம், இதை மறந்துடக்கூடாது. சீகேம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இப்போ சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். சொன்னவர் யாரு? அப்பா. எப்படிப்பட்ட அப்பா? தேவனுடைய வார்த்தையை சொன்னதுக்கு கடிஞ்சுக்கிட்ட அப்பா. கீழ்ப்படியணுமா? அவசியம் இல்லை, சரிங்களா? அடுத்து யாரை பார்க்க போக சொல்றாரு? எப்போ பார்த்தாலும் பொறாமப்படுற, எப்போ பார்த்தாலும் அந்த பக்கம் போகும்போது தலையில் ஒரு கொட்டு, சரிங்களா, இந்த பக்கம் ஒரு இடி, இப்படியெல்லாம் அவங்கள துன்பப்படுத்துகிற ஒருத்தரை தான் பார்க்க போகணும். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் இந்த நேரத்தில் யோசேப்பு என்ன சொன்னார்? அவன், இதோ போகிறேன். அப்போ பாருங்க, தன்னை கடிந்து கொண்ட தகப்பனுக்கு அங்கே கீழ்ப்படுகிறாரு, பொறாமை கொண்ட சகோதரர்களை பார்க்கறதுக்கு போறாரு. இதில் என்ன பிரதர் விசேஷம்னா, இங்கே தான் அவருடைய கீழ்ப்படிதலை பார்க்குறோம். எந்த அளவுக்கு அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சுங்களா? அப்பா எங்கே போக சொன்னார்? சீகேமுக்கு போனார். இப்போ நம்மளை எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு அதே மாதிரி சகோதரர்கள் 10 பேர் இதே குணலட்சணத்தோடு எங்கே இருக்காங்க? மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிறார் நம்ம அப்பா, நம்ம யோசேப்புன்னு வச்சுக்குவோம். இப்போ யாக்கோபு நம்மக்கிட்ட சொல்கிறாரு, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற உங்கள் பிரதர்ஸை போய் பார்த்துட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. நம்ம போகிறோம், அவங்க அங்கே இல்லை. என்ன பண்ணுவோம்? திரும்பி வந்து, அப்பா நான் போனேன் மேட்டுப்பாளையத்துக்கு, அவங்க என்ன ஆகலை? இல்லை. இது சகஜம் தானே, இதில் ஏதாவது தப்பு இருக்குங்களா? இங்கே தான் யோசேப்போட கீழ்ப்படுதலை பார்க்குறோம். வாசிங்க, ஆதியாகமம் 37 அதிகாரம் 15 இருந்து. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே இல்லை வேண்டாம், 14 கூட வாசிருங்க, அப்போதான் அது நமக்கு கோர்வையாக புரியும். ஆதியாகமம் 37:14 இருந்து. அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினார். இப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த காலத்தில் வந்து ஆடு மேய்க்க போனாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? மாச கணக்கில் போய் இருந்துக்குவாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா டெய்லி போயிட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு மேய்ச்சல் கிடைக்காது. ரொம்ப ஒரு பாலைவன பூமியாக தான் அவங்க இருக்கிற இடம் இருக்கும். அதனால் புல்லுள்ள இடத்துக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அங்கேயே 6 மாதமெல்லாம் இருந்துட்டு அப்படி வருவாங்க. இப்போ போயிட்டாங்களே சகோதரர்கள் எப்படி இருக்காங்கங்கிற செய்திக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா யோசேப்பை அனுப்பிச்சு பார்த்துட்டு வர சொல்கிறாரு. யோசேப்பும் இதோ போகிறேன் அப்படின்ட்டாரு. எங்கே இருந்து கிளம்புனாரு? எபிரோன். அதையும் கூட நமக்கு மனசில் வைக்கணும். எபிரோன்ல இருந்து எங்கே கிளம்பிட்டாருங்க? சீகேமுக்கு போகிறாரு. ரெண்டுக்கும் தூரம் எவ்வளோ தெரியுங்களா? 10 கிலோமீட்டர். இப்போ 10 கிலோமீட்டர் இவர் என்ன பண்ணுறாருன்னா சகோதரர்களை பார்க்கறதுக்காக போகிறாரு. இப்போ போயிட்டாரு. இப்போ கீழே வாசிங்க. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். போதும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள் இங்க கவனிங்க, இவரை போக சொன்னது எங்க? சீகேமுக்கு போயிட்டாரு. ஆனா அங்க யாரும் இல்ல, சகோதரர்கள் இல்ல. தேடி அலைகிறாரு, எங்கடா அண்ணன்களை காணான்னு. இப்போ ஒரு ஆள் அங்க வராரு. இவர் பாருங்க, இந்த இடத்துல மட்டும்தான் வருவாரு, இந்த இடத்துக்கு அப்புறம் ஒரு இருக்க மாட்டார். யாரு இந்த ஆளு? எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இவரை பற்றி ஒரு விஷயம் இருக்குது, அது கர்த்தருக்கு சித்தமான பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆள் கரெக்டாக வந்து யோசேப்பை கேட்குறாரு, இவ்வளோ நாள் அந்த ஆளை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? இல்லைங்களா? இல்லை, ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இப்போ பாருங்கள், இந்த ஆள் பார்த்தீங்கன்னா என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே இப்போ யோசேப்பு என்ன சொல்கிறாரு? சகோதரர்களை தேடி தெரியணும்னு அவர் ஒரு விஷயம் இவர்கிட்ட சொல்கிறார். என்னன்னா, உன் சகோதரர்கள் இங்கே சீகேமில் இல்லை, எங்கே இருக்கிறாங்க? தோத்தானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வாசிங்க. தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தார். இது ஏதோ பக்கத்தில் இல்லைங்க. இந்த தோத்தான், அந்த சீகேம்ல இருந்து தோத்தானுக்கு எவ்வளவு தூரம் தெரியுங்களா? 12 மைல், கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர். அப்பா போக சொன்னது எத்தனை கிலோமீட்டருங்க?
நான் நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் அந்த அப்பா அம்மா மைண்ட்லேயே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஐயோ எங்கள் அப்பா அம்மாவை சரியாக பார்க்காம விட்டுட்டனோ, மாமனார் மாமியாரை பார்க்காம, அந்த மைண்டை விட்டுருங்க. அதாவது விட்டுருங்கன்னா விட்டுற சொல்லிடல. இனி அடுத்து தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. ஒரு சமயம் நம்மக்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன குறை இருந்துச்சுன்னு வைங்களே, தேவன் எதுக்கு தெரியுங்களா, அந்த நேசிக்கிறத இப்படி தான் சொல்லி தருவார். நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் எனக்கு பிரியமான பிள்ளைங்களாக மாறிடுவீங்க. அதுக்காக தான் சொல்ல வராரு. நம்மளை குற்றப்படுத்துறதுக்கோ நம்ம சரியில்லைங்கிறதுக்கோ அதெல்லாம் செய்கிறதில்ல. சரிங்களா? அப்படி ஒரு சமயம் அப்படி இருந்தால் அதை நீங்கள் இனி சரி பண்ணிக்கிறதுக்கு தான் தேவன் அதை செய்கிறாரு. அதை விட்டுறலாம். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்பா போ சொன்னது 10 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் போயிட்டாரு, அங்கே சகோதரர்கள் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் அங்கே இருந்து 18 கிலோமீட்டர் தேடி போகிறாருங்க. இதில் யோசிப்பிட்ட நம்ம என்ன காரியத்தை கண்டுபிடிக்கிறோம்? அவ்வளவு அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், சகோதரர்கள்கிட்ட போய் சேரணுங்கிற அந்த அன்பு, அந்த அதாவது கீழ்ப்படிதல் யோசிப்புகிட்ட இல்லை. என்ன கீழ்ப்படிதல் இருந்துச்சு? பூரணமான கீழ்ப்படிதல் அங்கே இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். 17 வாசிச்சிட்டிங்களா? யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய், அப்படின்னா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? போறாரு, அங்க இருக்காங்க, போறாரு, இல்லை அங்க இருக்காங்க, தொடர்ந்து தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? தொடரும். எங்க பார்த்துருப்போம் நம்ம அந்த வார்த்தையை? பரவாயில்லையா, கரெக்டாக சொல்றேன். சரிங்களா? அப்போ என்னன்னா அங்கே முடிஞ்சு, அதோட முடியலை, மறுபடியும் என்ன ஆகுது? அடுத்த நாள் கண்டினியூ ஆகுது. இப்படி தான் இவர் என்ன ஆகிருக்கிறாருன்னா, ஏன்னா அன்றைக்கி நடந்து தானுங்களே போகணும். 18 கிலோமீட்டருங்கும் போது எப்படி இவர் போனாருங்கிற பதிவுகளில் என்ன ஆகிருக்காருன்னா, அப்படியே தொடர்ந்து போய் என்ன பண்ணியிருக்காருன்னா தேடி இருக்கிறார். இப்போ இன்னும் கூட நம்ம கெஸ் பண்ணுறோம், உண்மையானு தெரியல. கண்டிப்பாக அப்பா பசங்களை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி சும்மா அனுப்பிச்சிருப்பாரா? ஏதாவது பலகாரங்கள், இல்லைனா அந்த திராட்சை, உலர்ந்த திராட்சை ரசம், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்கும். அதனால் இந்த பேரிச்சம்பழம், திராட்சை இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பார்? ஏன்னா பின்னாடி பஞ்சம் வந்த பின்னாடி பார்வோனை பார்க்க இந்த சகோதரர்கள் போகும்போது யாக்கோபு இதெல்லாம் செய்வார், கொடுத்து அனுப்புவார். அது மாதிரி இங்கே கூட தன்னுடைய பசங்களை பார்க்குறதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்கணும்? கொடுத்து விட்டுருக்கணும். அந்த வெயிட்டையும் கூட இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? தூக்கிக்கிட்டு போகிறாருங்க. அவங்களுக்கு அதை கொடுக்கணுங்கிறதுக்காக தூக்கிக்கிட்டு போகிறார். இப்போ இதை கொடுக்க போனார் பார்த்தீங்களா? இதை தேவன் பார்த்தாருங்க. தன்னுடைய சகோதரர்கள் மேலே அன்பு வச்சு இப்படி இவர் இந்த உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாரே, இந்த உணவை இவர் கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னா, மீதியை சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்து தேசத்துக்கே உணவு கொடுக்கறதுக்கு இவர் என்ன பண்ணலாம்? தயார் பண்ணலாம். இங்கே முடிவு பண்ணாருங்க. அறையில் ஆடுனார் யோசேப்பு. மீதியை சொல்லுங்களேன். அம்பலத்தில் ஆடுறதுக்கு இப்போவே தேவன் என்ன தெரியுங்களா பண்ணார்? யோசேப்பை ரெடி பண்ணினார். நம்மளையும் இப்படித்தாங்க, சின்ன சின்ன விஷயத்தில் தேவன் நம்மளை சோதிக்கிறாருங்க. குடும்பத்தில் நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்களை வச்சு தான் ராஜ்யத்தில் தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? பெரிய பொறுப்பை கொடுக்க போகிறாருங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன பொறுப்புகளில் கவலை ஈனமாவோ அசதியாவோ ஏனோ தானோன்னு இருந்தோன்னு வைங்களேன், பெரிய பொறுப்பை அவர் கொடுக்க மாட்டாருங்க. அப்போ சின்ன சின்ன பொறுப்புகள் இன்னைக்கு நமக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல சபைகளில் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த சின்ன சின்ன பொறுப்புகள் மேலே எவ்வளவு அக்கறையாக இருக்கிறோம், அதுக்காக எவ்வளவு பயப்படுறோம், அதை எவ்வளவு கனம் பண்ணுறோங்கிறத தேவன் பார்க்குறாருங்க. இதை வச்சு தான் தேவன் நாளைக்கு, அதுக்கு வசனம் இருக்கே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய் உன்னை அநேகத்துக்கு என்ன பண்ண போகிறேன்? உண்மையுள்ளவன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே நம்ம பார்த்துட்டோம், கொண்டு போயிட்டாரு, சகோதரர்களை என்ன பண்ணிட்டாருங்க? தொடர்ந்து போய் அங்கே பார்த்துட்டார். ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29வது வசனம். நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நேசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். என்ன ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்களா? இது யோசேப்புக்கு அப்படியே பொருந்தது. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவான்? நிற்பான். பார்வோனுக்கு யோசேப்புக்கு சம்பந்தமே கிடையாது. கொண்டு போயிட்டார் பார்த்தீங்களா? அங்கே கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்திட்டார் பார்த்தீங்களா? இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நம்ம யோசிப்புக்கிட்ட நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு என்ன பாடங்கும் போது, இன்னைக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, ஏன்னா சபை வாழ்க்கைங்கும் போது நம்ம பாஸ் பண்ணிடுவோம், ஃபெயில் ஆகலைனாலும் என்ன ஆகிடுவோம்? பாஸ் ஆகிடுவோம். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனை பேர் நாம் பாஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறோம்?
தேவன் மாத்திரம் பார்க்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை நம்மளுடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏன்னா குடும்பத்தை தான் தேவன் ஃபஸ்ட்டு கவனிக்கிறாருங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் ஊழியம் அவர் ஆரம்பிக்கும் போது அப்படியே கடற்கரை ஓரமாக போகிறாரு. அங்கே சீசர்களை பார்க்குறாரு. வசனம் நீங்கள் பாருங்கள், மார்க்கு 1:18-19. மார்க்கு 1:18 வாசிக்கலாம். மார்க்கு 1:18. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 18ங்களா? அதுக்கு முன்னாடி வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இங்க சீசர்களை பார்க்கறாரு, மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேங்கிறாரு. உடனே பின் சென்றுட்டாங்க. இப்போ 19 வாசிங்க. அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது, இப்போ சீசர்கள் கொஞ்சம் பேர் ஆயிட்டாங்க. இப்போ இன்னொரு இடத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு அதான் நம்ம பார்க்கணும், முக்கியமாக வசிக்கணும். பாருங்க, போய்கிட்டே இருக்கிறாரு. நிறைய மீனவர்கள் என்ன ஆயிட்டு இருப்பாங்க, அந்த கடற்கரையில் இருந்திருக்கலாம். ஒரு சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கலாம். ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணிருக்கலாம், வீட்டுக்கு போயிருக்கலாம் படகை நிறுத்திட்டு. இப்போ இயேசு அந்த வழியில போகும்போது பார்க்கிறாரு. கண்டு என்னத்தை பார்த்தார் அப்படின்னா, யாக்கோபும் செபதேயுவின் குமாரர் யாக்கோபும் யோவானும் என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருக்காங்க, வலைகளை பழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரதர் அதில் விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க நைட்டு மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. நைட்டு முழுக்க மீன் பிடிச்சிருக்காங்க. வந்த உடனே வீட்டுக்கு இவங்க போயிடல. ஒரு சமயம் அந்த வேலையை இவங்களுக்கு கீழே இருந்த பணியாளர்களை பார்க்க சொல்லலை. வலைகளை பழுது பார்க்குற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இருந்து தகப்பனுக்கு ஒத்தாசை. அதனால தான் செபதேயுவின் குமாரர், தகப்பன் கொஞ்சம் வயதானவராக இருப்பார், அவருக்கு சப்போர்ட்டாக இவங்க கூட நின்று அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதை யார் பார்த்தா? இயேசு கிறிஸ்து பார்த்து கண்டு. இப்போ 20 வாசிங்க. உடனே அவர்களையும் அழைத்தார். கண்டு உடனே அவர்களை என்ன பண்றாரு, அழைக்கிறார். அப்ப எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதத்தில் நீங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, தேவன் அவங்கள அழைச்சதுக்கு பின்னணி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் இருக்கும். சவுல ராஜாவை தேவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா? அவர் ஹைட்டா வெயிட்டா ஒயிட்டா இருந்தார் பிரதர் அப்படின்னீங்கன்னா இல்லைங்க. என்ன காரணம் தெரியுங்களா? அப்பா கழுதை காணாமல் போயிட்டு தேடிட்டு வா சவுல் அப்படின்னு சொன்ன உடனே, கீஸ் அதை சொன்ன உடனே என்ன தெரியுங்களா பண்ணாரு? எந்த வார்த்தையும் மறுப்பு சொல்லாமல் போனாருங்க, கீழ்ப்படிந்தார். அடுத்து தாவீது கிட்ட என்ன கீழ்ப்படிதல் அப்படின்னா, அண்ணனுங்க 7 பேர் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அனுப்பிச்சிட்டு இவரை மட்டும் எங்கே அனுப்பிச்சிட்டாரு? ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாரு. அது உங்களுக்கு புரிஞ்சில்ல? சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சவுல் ராஜா இருக்கிறாரு, அவருக்கு ஆர்மி, சரிங்களா, போயிட்டாங்க இவங்க. ஆனால் இவர் மட்டும் ஆடு மேய்க்க. ஏன் அவனுங்கள ஒருத்தனை ஆடு மேய்க்க வை, நான் இதுக்கு போகணும்னு தாவீது என்ன பண்ணல, அங்கே சொல்லலை. அப்போ பார்த்தீங்கன்னா தாவீதும் தகப்பனுக்கு அங்கே கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார். வேதத்தில் முதல் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளை யாராக இருக்கும்? பெற்றோருக்கு, அதாவது அப்பா அம்மாவுக்கு யாராக இருக்கும்? உங்களுக்கு தெரியும், சொன்ன புரிஞ்சுங்க. அதனால நான் கேட்ட உடனே உங்களை தெரியாத மாதிரி நான் கேட்டதான்னு நினைக்க வேணாம், சரிங்களா? யாரா இருக்கலாம்? அருது. ஆனால் சொல்லிட்டு தப்பாயிடுமோன்னு யோசிக்கிறீங்களா? காயின் தான். எந்த வகையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, குடும்ப வாழ்க்கையில் காயின் எப்படி இருந்தார்? வேத வசனம் இல்லை, ஆனால் கண்டுபிடிக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் காயின் எப்படி இருந்தாருங்க? தெரியல இல்லைங்களா? எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சகோதரர் 2 பேரும் தான் வந்தாங்க, பலி செலுத்தினாங்க, முடிஞ்சு. இப்போ காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ஆபேல் மேலே கோபம் வந்துருச்சு, ஆபேலை கொன்னுட்டாரு. கொன்ன பின்னாடி இப்போ தேவன் வர்றாரு. வந்த உடனே என்ன பண்ணாரு தேவன்? உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே அப்படின்னு சொல்லி யார் கேட்டாங்க? யார் கேட்டா அப்படின்னா தேவன். யார் கேட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? சர்வ வல்லமை படைத்த, அண்ட சராசரத்தையும் படைத்த, உலகத்திலேயே வணங்கத்தக்க, பயப்படக்கூடியவர் என்ன பண்றாரு? வந்து உன் சகோதரன் ஆபேல் எங்கன்னு கேட்டா எப்படி பதில் சொல்லணும்? சாஷ்டாங்கமா விழுந்து தோல்ல துண்டு இருந்தா எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இதானே முறை. எப்படி பதில் சொல்றாரு? எனக்கு தெரியாது. பாருங்க, அதாவது தமிழில் உரைநடையாக போட்டிருக்கிறதுனால நம்ம அதை இதாக எடுக்கிறோம். அதை நீங்கள் எப்படி அதை எதாக சொல்லர்த்தமாக போடுறதுனால அப்படி இருக்கு. நம்ம அதை பேச்சு வழக்கில் எடுத்தோம்னா அதை எப்படி எடுத்துக்கலாம்? எனக்கு தெரியாது, நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா? இதானே அங்கே பேசினாரு. அவ்வளோ பயப்படத்தக்க தேவன்கிட்ட இவருடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருக்குங்க?
கொஞ்சம் கூட பயம் கிடையாது, துணிகரம். அடுத்து என்ன இருக்குது அதில்? மிகப்பெரிய பொய். நான் தான் கொன்னேன், கோவத்தில் கொன்னுட்டேன், எரிச்சலில் கொன்னுட்டேன், இப்படி தானே பேசியிருக்கணும் இல்லைங்களா? அப்படியே பொய்யே சொன்னால் கூட எப்படி இருந்திருக்கலாம்? அது எனக்கு தெரியாது, என்னை விட்டுருங்க, அப்படி இருந்திருக்கலாம். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் துணிகரமாக, சரிங்களா, எனக்கு தெரியாது, நான் என்ன வாட்ச்மேனா? இது என்ன அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆரம்பித்த பேச்சுன்னு இதை நினைக்கிறீங்களா? இதை இவர் இப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஏற்கனவே ஆதாம் ஏவல்கிட்ட இப்படி தான் இவர் பேசிக்கிட்டு இருந்தார். புரியுதுங்களா நான் சொல்ல வர விஷயம்? ஆதாம் ஏவல்கிட்ட இப்படித்தான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல். ஏன்னா அப்பா அம்மா கிட்ட மரியாதை பேசியிருந்தா அந்த மரியாதை எங்கே வந்திருக்கும்? தேவன்கிட்ட வந்திருக்கும் இல்லையா? அப்போ அப்பா அம்மா கிட்டேயே அந்த மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டாரு. சகோதரனாவே இவர் மதிக்கலை. அதனால தாங்க அந்த துணிகரம். அங்கே அவர்கிட்ட நிறைய குறைவுகள் இருக்குது காயின்கிட்ட, அது தனியாக சப்ஜெக்டாகவே நம்ம பார்த்துருக்குறோம். விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவர் எப்படி நடந்துக்கிட்டாரோ அதை அப்படியே வெளியே கொண்டு வந்து காமிக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு தேவன் குறிப்பிட்டு ஒரு வசனத்தில், ஆதியாகமம் 4:7 பாருங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அப்போ காயின் காணிக்கையை ஏன் அங்கீகரிக்கலை? நமக்கு தெரியும், நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் சொன்னாலும் நமக்கு நல்லா தெரியும். தேவன் ஏன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை? மறந்துட்டீங்களா? ஏன்னா காயினுடைய காணிக்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி தேவன் எதை பார்த்தாரு தெரியுங்களா? காயினை பார்த்தாரு. அதானே எங்கள் வசனத்தில் இருக்கு. அந்த வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். தேவன் ஏன் காணிக்கை அங்கீகரிக்கலைங்கிறதுக்கு தெளிவாக அந்த வசன பகுதி சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பாருங்க, வசனம் இப்படி இல்லை. ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லைன்னு இல்லைங்க. வசனம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் தேவன் எதை அங்கீகரிச்சாரு? ஆபேல அங்கீகரிச்சாரு. அதனால ஆபேல் கொடுத்த காணிக்கை எப்படி இருந்தாலும் அதற்கு என்ன பட்சாது? 2ஆம் பட்சம். ஆபேல் சரியா இருந்ததுனால தேவன் எதை அங்கீகரிக்க முடிஞ்சு? காணிக்கை அங்கீகரிக்க முடிஞ்சு. தேவனுக்கு தேவை காணிக்கை கிடையாதுங்க. அவர் பிச்சைக்காரன் இல்லை இல்லைங்களா? அவருக்கு தேவை காணிக்கை கிடையாது. எதுதான் முக்கியம்? அந்த காணிக்கையை கொண்டு வர ஆள் முக்கியம். அப்போ இங்கே ஆபேலை பார்க்குறாரு, பெர்ஃபெக்ட். அந்த காணிக்கை பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. காயினையும் ஃபஸ்ட்டு காயினை பார்க்குறாரு, அங்கீகரிக்க முடியலை. அதனால என்ன பண்ண முடியலை? காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்க முடியலை. சரிங்களா? அதனால ஏன் அங்கீகரிக்க முடியலை? அதுக்கு தான் பதில் சொல்கிறாரு. உங்ககிட்ட என்ன கிடையாது? நன்மை இல்லை காயின். நீ நன்மை செய்யலை, இப்போ நீ செய்யி. காயின், நீ இப்போ நன்மை செய்யி, நான் இப்போவே உன் காணிக்கை அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு அங்கே ஆண்டவர் சொல்ல வர்றார். புரிஞ்சுங்களா? அப்போ நன்மை செய், நான் அங்கீகரிக்கிறேன்னா காயின் நன்மை செய்கிறதுக்கு அன்னைக்கு உலகத்தில் யாரெல்லாம் இருந்தா? அப்பா, அம்மா, தம்பி 3 பேர் தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு பெரிய கூட்டத்துக்கு அவர் என்ன பண்ண தேவையில்ல. அப்போ அந்த 3 பேர்த்துக்கு செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யலை நீயே, அதை செய் போதும். நான் உன் காணிக்கை என்ன பண்ணிடுறேன்? அங்கீகரிச்சிடுறேன். பார்த்தீங்களா தேவன் எதை உன்னிப்பாக பார்க்குறாருன்னு? நீ உங்கள் அப்பா கிட்ட எப்படி வேணாலும் நடந்துட்டு போ, உங்கள் அம்மா கிட்ட எப்படி வேணாலும் நடந்துட்டு போ, உன் தம்பிக்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துட்டு போ. நீ என்ன பண்ணு? எனக்கு மட்டும் சரியாக என்ன பண்ணு? கொண்டு வந்து காணிக்கையை கொடுத்துரு, நான் அங்கீகரிச்சிட்றேன் அப்படி சொல்லலைங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் நம்ம பார்க்குற முக்கியமான ஒரு காரியம் குடும்பம். இது தேவனுடைய பார்வையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அங்கே இருக்குது. அப்போ நாம் குடும்பத்தில் நடந்து கொள்ளுகிற காரியங்கள், நாம் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவி கிட்ட பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, மனைவி கணவன்கிட்ட பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எருமை சனியே இப்படியெல்லாம் ஒரு சிலர் பேசுவாங்க. ரொம்ப வார்த்தைகள் கவனிக்கணுங்க. இதெல்லாம் வேதம் குறிப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். என் பிள்ளை தானே, நான் எப்படி வேணாலும் பேசுவேன். அது தேவன் கொடுத்த பரிசு. நீ உருப்படவே மாட்ட. இதெல்லாம் நம்ம வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட. அதே மாதிரி நாம் நம்மளுடைய பெற்றோர்கிட்ட பேசுகிற காரியங்கள், வார்த்தைகள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப கவனமாக இருக்கணும். அது உலகத்தார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, சபையார்கிட்ட பேசணும். நம்ம சகோதர சகோதரிகிட்ட மட்டும் எப்படி பேசுவோம்?
அப்படியே பரிசுத்தம் மிளிர சரிங்களா, அப்படியே எதிர மோகனையோட சகோதரரே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவோம், ரொம்ப ஜாக்கிரதையாக வாய் விடாமல் என்ன பண்ணுவோம், தெளிவாக நடந்துக்குவோம். அதே உலகத்தார்கிட்ட பேசும்போது சினிமா ஜோக்கு வந்துடுது வாயில் இல்லைங்களா, என்னான வார்த்தைகள் உலக காரியங்களை இணைச்சி எப்படியெல்லாம் அது உலகத்தை சம்மந்தப்படுத்தி பேச வேணாம்லாம் சொல்லலைங்க. ஆனால் நாம் பேசுகிற வார்த்தைகள் அதை தேவன் கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிற அந்த ஒரு பயபக்தி இருந்துட்டா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே போதும். இதை ஏதோ குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, நான் உணர்ந்துக்கிட்டு ஒரு சமயம் இருக்குதா, எனக்கு இருக்குது, நான் இது என்கிட்ட இல்லாததை நான் என்னமோ ஒரு பரிசுத்தவன் மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலைங்க. நாம் எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும், சரியாகி ஓடணும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வார்த்தைகள் பாருங்கள், இவ்வளவு அந்த வார்த்தையை நீங்கள் தேவனை ஒரு பக்கம் மைண்டுக்கு கொண்டு வாங்க, தியானிங்க. தேவன் ஒரு பக்கம் நிற்கிற மாதிரியும் அவர் எவ்வளவு வல்லமை படைத்த தேவன், இந்த காயின் நடந்து கொள்கிற முறையும் பாருங்கள், பேசுகிற வார்த்தையே பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது இல்லைங்களா. ஒரு சமயம் நம்ம குடும்பத்தில் ரொம்ப மோசமாக பேசினா எல்லாரும் சைலண்ட் ஆகிடலாம். அப்படி மிரட்டினோம்னா மனைவியோ இல்லை கணவனோ பிள்ளைகளோ அப்படி சைலண்ட் ஆகிடுவாங்க. அதுக்காக நம்ம என்ன ஆகிடக்கூடாது, ஒருபோதும் சந்தோஷப்பட்டுறக்கூடாதுங்க. அது பின்னாடி மிகப்பெரிய, நான் அப்படி ஒரு வார்த்தை பேசினா தான் பிரதர் எல்லாம் அடங்குறாங்க அப்படின்னோம்னா அது அவங்க வேணா அடங்கி போயிடலாங்க. அது தேவன் நாமம் மகிமைப்படுற மாதிரி அங்கே இருந்துடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஒரு காரியங்களில். அப்போ எந்த அளவுக்கு குடும்பம் முக்கியங்கும் போது நாம் ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கே முதல் தகுதியை எதை வைக்கிறோம், தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் வைக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அது ஏதோ சபையினுடைய மூப்பருக்கு மட்டும் அந்த தகுதி கிடையாதுங்க. சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் பார்த்து சொல்லணும், இவங்க தங்களுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்கள். ஒரு சமயம் நம்மளுடைய வருமானம் மாதம் 10,000 5,000 20,000 எவ்வளவு வேணாலும் கம்மியாக இருந்துட்டு போகலாம். அதில் நம்மளுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்கள் அப்படின்னா மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே அங்கே தேவனுடைய பார்வையில் அது சிறந்ததாக அங்கே இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்போ நம்மளுடைய பெற்றோரிடம் நாம் நடந்து கொள்கிற முறைகள், கீழ்ப்படியக்கூடிய காரியங்கள். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறிவு பெருத்த காலத்தில் இருக்கும். அடிக்கடி நான் சொல்கிறது தான், செல்ஃபோன் வந்துடுச்சு, பிள்ளைகள் நிறைய படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு தெரிகிற நிறைய விஷயம் யாருக்கு தெரிய மாட்டேங்குது, பெற்றோர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் பெற்றவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாத்தையும் யாருக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும், பெற்றவங்ககிட்ட இருந்து தான் கேட்டு கற்றுக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொன்றும் யாருக்கிட்ட இருந்தால் கற்றுக்க வேண்டியது இருக்குது, பிள்ளைகள்கிட்ட இருந்து தான் கேட்டு கற்றுக்க வேண்டியது இருக்குது. அப்போ யார் பெரிய ஆள், கற்றுக் கொடுக்குறவர் பெரிய ஆளா, கற்றுக்கிறவர் பெரிய ஆளா? கற்றுக் கொடுக்குறவர் பெரிய ஆள் ஆகிடுறாரு. அப்போ அவங்க பெரிய ஆள் ஆகிடுறாங்க. அவங்க மைண்ட்லேயும் என்ன வந்துடுதுன்னா, நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு அறிவே இல்லை, நமக்கு தெரிஞ்ச நாலேஜே அவங்களுக்கு இல்லை. இந்த எண்ணம் வர்றதுனால தான் அன்புக்குரிய சரசர் இன்னைக்கு பெற்றோரை மதிக்கக்கூடிய எண்ணம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சாத்தானுடைய கருவிகளாக நாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்துடும். அப்போ 2 காரியம் நம்ம பார்த்துட்டோம். சாதகமில்லாத சூழ்நிலையில் தன்னை காத்து கொண்டார். 2வது, தகப்பனுக்கு பூரணமாக கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதனாக யோசேப்பு அங்கே இருந்தார். 3வது காரியம், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு அங்கே விலகக்கூடியவராக இருந்தார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். இது நமக்கு நல்லா தெரியும். போர்த்திபர் வீட்டுக்கு யோசேப்பு வந்துட்டாரு. அந்த அம்மாவுக்கு போர்த்திபரை பார்த்த உடனே அவர் மேலே என்ன வந்துடுச்சு, ஒரு விருப்பம் வந்துடுச்சு. மற்ற அடிமைகள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் யோசேப்பை பார்க்கும்போது அவருடைய தோற்றம் இந்த அம்மாவை ரொம்ப இச்சிக்கக்கூடியதாக இருந்துருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய பெண்ணா இந்த பெண் மாறிட்டாங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கிட்டேன்னா உன்னை என்ன பண்ணுறேன், போர்த்திபருடைய லெவலில் நான் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அதாவது தன்னுடைய கணவன் லெவலில் இவங்களை வச்சு மற்ற அடிமைகளுக்கெல்லாம் இவரை வச்சு உயர்வு கொடுக்குற அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு நிலைமைக்கு யோசிப்பை இவங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இவருங்க என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாவத்துக்கு விலகி தன்னை காத்து கொண்டார். சகோதரர் சொல்லும்போது, இன்று வாலிப பிள்ளைகள் வாலிப பிராயத்தை காத்து கொள்வது மிக கடினமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய
பிள்ளைகளான வாலிப பிள்ளைகள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் ரொம்ப சரியாக பயந்து இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம், நம்மளை கெடுக்கக்கூடிய விஷயத்தில் நிறையா இருக்குங்க. நம்ம இன்னைக்கு ஒரு கெட்டதை தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே நம்மளை என்ன பண்ணுதுங்க, தேடி வரக்கூடியதாக இருக்குது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தில் யோசேப்பு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக அங்கே இருக்கிறார். பாருங்கள், யோசேப்பை அன்னைக்கு சரியான பாதைகள் நடத்துறதுக்கு யாராவது இருந்தாங்களா? காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படி, ஜெபம் பண்ணு, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு வா, ஏதாவது இழுத்து கூட்டு போகிறதுக்கு யாராவது இருந்தாங்களா? ஒருத்தரும் இல்லை. ஆனால் அவர் அதை செஞ்சார். ஆனால் இன்னைக்கு சொன்னாலும் செய்கிறதுக்கு ஆள் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரியான பாதையில் வழிநடத்த யாரும் இல்லைன்னா கூட அவர் தன்னை காத்துக்கிட்டார். இன்னைக்கு எல்லா காரியங்களும் நமக்கு இருக்குது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? உயிரே போனாலும் சரி, நான் பாவம் செய்ய மாட்டேன். இதுதான் யோசேப்பினுடைய தன்மையாக இருந்துச்சு. இன்னைக்கு அது எப்படி மாறிடுச்சு? எனக்கு தவறு செய்யலைன்னா உயிர் போயிருங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. பாருங்க, கொஞ்ச நேரம் ஒரு நாள் இன்னைக்கு செல்ஃபோன் இல்லாமல் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள்னால இருக்க முடியுமா? எதுக்கு பிரதர் வாலிப பிள்ளைகளை சொல்லுகிறீர்கள்? வயதான எங்களாலேயே இருக்க முடியாது, வாலிப பிள்ளைகளால் இருக்க முடியுமா? அப்போ என்ன ஆகுது? ஒரு சில தவறுகள், அதாவது இப்போ மொபைல் பார்க்க தப்பு சொல்ல வரல, ஆனால் அது இல்லைன்னா என்னால் வாழ்க்கையே இருக்க முடியாது. வைஃபை இல்லை, நெட்டு தீர்ந்து போச்சு, ஃபோனில் ஒன்றுமே இல்லை, அது வெறும் கால் மட்டும்தான் பண்ணுறதுக்கு இனி யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நாள் முழுக்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வைங்க. ஒரு வாலிப பிள்ளைகள் முகத்துலையோ, நம்மளையும் சேர்த்துக்குவோம், நம்மளும் வாலிபர்கள் தானே, ஒருத்தர் முகத்துலையாவது சந்தோஷத்தை நம்மளால் பார்க்க முடியுமா? சி இன்னும் இது வரல, சி அப்படின்னு சொல்லி எத்தனை சீ போட்டுருவோம். நம்ம எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம என்ன ஆகிட்டு இருக்கோங்க, போய்கொண்டு இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உயிரே போனாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு அவர் இருந்தார். ஆனால் இன்னைக்கு பாவம் செய்யலைன்னா என் உயிர் போயிரும் பிரதர் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம ஆகிட்டுருக்கோம். இது யோசேப்புகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற மூன்றாவது ஒரு காரியமாக அங்கே இருக்கிறத பார்க்குறோம். நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன்னை ஒரு பொருட்டுன்னு அவர் நினைக்கல. தாழ்மை யோசேப்புக்கிட்ட எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வரம் பெற்றவராக இருக்கிறார் யோசேப்பு. என்ன வரங்க? சொப்பனம். அவர் பார்த்து சொன்னாருன்னா அது அப்படியே நடக்கும். மிகப்பெரிய வரம் அவருக்குள்ளே இருக்குது. அது இவருக்கு தெரியவும் செய்யுது. இவருடைய சொப்பனம் பழிக்குதுங்கிறது தெரிஞ்சிருந்தும் கூட பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன அந்த விளக்கத்தின் நிமித்தம் கொஞ்சம் கூட என்ன ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமைக்குள்ளே இவர் போயிடவே இல்லை. பாருங்க, கடைசியாக பார்வோன் ஒரு சொப்பனம் அங்கே பார்க்குறாரு. அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு யோசேப்பு அழைக்கப்படுறாரு. இப்போ பார்வோன் சொன்ன அந்த சொப்பனத்தை யோசேப்பு விளக்கி சொல்கிறதுக்கு போய் நிற்கிறார். பார்த்தீங்கன்னா அப்படியே தாடியும் அப்படியே அந்த ஜெயில் ட்ரெஸ்ஸோடு அப்படியே இருந்தவரை நைட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெயிலர் தட்டுறார். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். யோசேப்பு யோசேப்பு எந்திரிச்ச உடனே நேராக கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? சேவ் பண்ணாங்க. வசனம் இருக்குங்க, சவரம் பண்ணி அப்படின்னு வசனம் இருக்குது. சேவலம் அப்போ என்ன அர்த்தம்? நல்லா தாடி வளர்ந்து போய் இருந்திருக்கிறாருன்னு அர்த்தம். 2 வருஷம் கிட்ட சிறைச்சாலையில் இருந்தார் இல்லைங்களா? அப்போ எப்படி இருந்திருக்கும்? சவரம் பண்ணி குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது என்ன இருக்கும்? ராஜாவுக்கு ஏதோ ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் வேணுமாமா, கொஞ்சம் சொல்லு. இப்போ யார் பெரிய ஆள் ஆகிட்டா? யோசேப்பு கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டார். அந்த கௌரவம் வந்திருக்கும் இல்லைங்களா? இப்போ போன உடனே நீ என்னமோ சொப்பனத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவியம்மா, எங்கே சொல்லு அப்படின்னு உடனே பாருங்க, அங்கே யோசேப்பினுடைய தாழ்மை. ஆதியாகமம் 41:16. ஆதியாகமம் 41 அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல. இதான் அண்டர்லைன் பண்ணும். என்னமோ சொல்லுவியாமே அப்படின்ன உடனே, நான் அல்ல, நான் தான் அப்படின்னு சொல்லலைங்க, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். எனக்கு தெரியாது ராஜா, என்ன சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு அது தெரியும். அந்த இடத்துல தேவனை அங்கே மகிமைப்படுத்துறாரு. அவருடைய தாழ்மையை அங்கே சொல்கிறாரு. சொல்லி விளக்கம் பூரா இப்போ சொல்லி அது எல்லாம் நமக்கு தெரியும். அதை சொல்லி நேரத்தை கடத்த வேணாம். எல்லாருக்கும் தெரியும் என்னன்னா, 3 வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? மிகப்பெரிய பஞ்சம் வரும். இந்த 3 வருஷத்துல என்ன பண்ண? 7 வருஷம் மொத்தம் பஞ்சம் இல்லைங்களா? அப்போ என்ன, அது எப்படி பிரிக்கிறாரு? 7 வருஷத்தை 3 பிரிக்கிறாரா? சரி, எனக்கு அது இப்போ திடீர்னு ஞாபகம் வரல. சரிங்களா? இப்போ என்ன ஆகிடுச்சு சார்னா, ஃபஸ்ட்டு 3 வருஷம் நீங்கள் என்ன பண்ணுங்க,
நீங்கள் வந்து நல்ல செழிப்புள்ள காலமாக இருக்கும், சேர்த்து வச்சுக்கோங்க, அதை அந்த பஞ்சத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு இவர் என்ன பண்ணலை அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச ஆளை நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுக்கு ஒரு அதிகாரியாக வச்சிங்கன்னா அது என்ன பண்ணுவோம், நல்லா நீட்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. பாருங்கள், அவர் விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கு விளக்கம்னு சொல்கிறார். இப்போ 3.5 வருஷம் பஞ்சம் வந்துடும், 3 வருஷம் செழிப்பு, 3 வருஷம் பஞ்சம் வந்துடும். இப்போ இதுக்கு என்ன நிவாரணம் அப்படிங்கிற நிவாரணத்தையும் சொல்கிறார். வாசிங்க, நான் 33 வாசிங்க. ஆதியாகமம் 41:33. ஆகையால் அப்படின்னா என்ன அர்த்தம், அதனால அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி செழிப்பும் வரும், அடுத்து பஞ்சமும் வரும். அதனால விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடுங்க அப்படிங்கும்போது யாரை இவர் ஞாபகத்துக்கு கொண்டு வரவே இல்லை, இவர் மைண்டுக்கு கொண்டு வரவே இல்லைங்க. அடுத்து யாரு, என்னத்தானே இவர் கொண்டு வரணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னொருத்தர் ஞாபகம் வரணும். யார் தெரியுங்களா வரணும், யாராவது ஒருத்தர் ஞாபகத்துக்கு வராங்களா? இந்த மாதிரி ராஜா சொல்லும் போதே நான் தான், என்ன தவிர யாரை ராஜா இது பண்ணிட போகிறாரு? யாருங்க? அதாவது ராஜா பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பைபிளை மறக்கிறோம் பாருங்கள். ராஜா சொல்கிறாரு, ராஜா கணம் பண்ணணுங்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணணும், என்னை விட ராஜா யாரை கணம் பண்ணிட போகிறாரு? யாருங்க? ஆமாம் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மோர்தேகாயை நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என்னன்னு, ராஜா கணம் பண்ண வேண்டிய மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு. இவர் யாரை மைண்டுக்கு கொண்டு வந்துட்டாரு, இவரை மைண்டுக்கு கொண்டு வந்துட்டு என்னத்தானே கணம் பண்ண போகிறீங்க, இருங்க உங்கள் தலைப்பாக எனக்கு வேணும், நீங்கள் போகிற குதிரை எனக்கு வேணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்ல வர்றாரு, ராஜா அணியும் தலைப்பாகை அவனுக்கு கொடுக்கப்படும். யாரோ வேற ஆளுக்கு சொல்கிற மாதிரி இவர் யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, தன்னை மைண்டில் வச்சுக்கிட்டு சொல்கிறார். சரிங்களா? இங்கே யோசேப்பு அந்த மாதிரி கொஞ்சம் கூட என்ன தெரியுங்களா பண்ணலை, தன்னை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மனுஷனை தேடுங்க, அவரை அதிகாரி ஆக்குங்க அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைங்க. தேடி கண்டுபிடிங்க. ஒரு சமயம் யோசேப்பு அதை தன்னை மனசில் வச்சுக்கிட்டு சொல்லியிருந்தாருன்னா தேவன் என்ன பண்ணியிருக்க மாட்டார், அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்கவே மாட்டார். இவர் வேற ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தனக்கு அந்த வாய்ப்பை பற்றி யோசிக்கவே இல்லை. ராஜா ஒரு மனுஷனை தேடுங்க ராஜா, அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க ராஜா அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ராஜா என்ன சொல்கிறாரு பாருங்கள். இப்போ யோசிப்பு என்ன சொல்லலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னை நினச்சி இதை சொல்லலை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என் கையில் பொறுப்பை கொடுங்கன்னு சொல்லலை, மறைமுகமாக தன்னை முன்னிறுத்தி அவர் அதை பேசலை. என்னை விட பார்வோன் யாரை தேர்ந்தெடுக்க போகிறாரு, இந்த மாதிரி எண்ணத்தோடு அவர் அதை செய்யாமல் வாசிங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, யாரோ ஒரு மனுஷனை தேடி அதை செஞ்சிருங்க. ஏன்னா இந்த எகிப்தில் இருக்கீங்க, நிறைய ஞானவான்கள் இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்கிறாரு, ஞானமுள்ள விவேகம் நிறைஞ்ச ஒரு மனுஷனை தேடி நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் ராஜா தான் அந்த முடிவுக்கு வராரு. வாசிங்க இப்போ 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். ஏன் சொப்பனத்துக்கு விளக்கத்தை மட்டும் சொன்னா போதுமே, ஆனா இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதுக்கான ரெமிடின்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன தமிழ்ல என்னன்னு சொல்லலாம், வழிமுறை இல்லைங்களா, அதுக்கான வழிமுறையும் என்ன பண்றாரு சேர்த்து சொல்றாரு. இது நான் 3.5 வருஷம் பஞ்சம் வரும், 3.5 வருஷம் முன்னாடி விளைச்சல் இருக்கும், இதுதான் சொப்பனத்துக்கு விளக்கம், போயிட்டு வரேன் அப்படின்னு இவர் என்ன பண்ணிடல. இதுக்கு ராஜா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 3.5 வருஷத்துல சேர்த்து வைங்க. ஓ சாரி அதான் இப்போதான் பார்த்துட்டீங்க, ரைட் பரவாயில்ல தச்சாச்சு சரிங்களா. அப்போ 7 வருஷம் என்ன வருது, பஞ்சம் வருது, இப்போ செழிப்பு வருது. இந்த 7 வருஷத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்கிற அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருங்க, அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு பார்த்தீங்களா. இது தான் பார்வோனுக்கு ரொம்ப விளக்கம் சொல்லி அந்த விளக்கத்துக்கு இது வழிமுறையும் சொல்லிட்டாரே, இவரை விட்டால் வேற. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் கூட யார் அதை பார்த்துக்குவா, யோசிப்பு பார்த்துக்குவாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா அவரை அங்கே தேர்ந்தெடுக்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா யோசேப்பினுடைய தாழ்மை. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய என்னன்னா தான் பெரிய ஆள் ஆகணும். இந்த எண்ணம் இன்னைக்கு உலகத்தில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் என்ன இருக்குன்னா நாம் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு உலகம் முழுக்க என்ன ஆகிட்டு இருக்குன்னா போயிட்டுருக்கு. அரசியலில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, மத ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய எண்ணம் என்ன தெரியுங்களா, நான் எல்லாரை காட்டிலும் பெரிய ஆளாக இருக்கும். இதுக்கு தான் இன்றைக்கி முட்டி மோதி கொலை செஞ்சு குறை சொல்லி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட காரணம் என்ன தெரியுங்களா, நான் பெரிய ஆளாகணும், எல்லாரை விட நான் எல்லாரோட விட பெரிய ஆளாக மற்றவங்க பார்வையில் என்ன ஆகணும், தெரியணும்.
இதுதான் இன்னைக்கு உலகம் போகிற ஒரு போக்காக இருக்குது. ஆனால் இங்கே யோசேப்புக்கு அந்த உயர்வு எப்படி வந்து கிடைக்குது? தானாக வந்து மடி மேலே அங்கே விழுக்குது. அப்போ தேவன் ஒருத்தரை உயர்த்தணும்னு நினச்சாருன்னா அதை தேவன் சரியாக செஞ்சிருவாருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு எண்ணத்துக்கு என்னவாயிடக்கூடாது? நாம் ஆளாயிடவே கூடாது. நம்மளை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி நாம் எண்ணிடக்கூடாது. நமக்கு தேவன் 1 தாளந்து கொடுத்துருக்கலாம், 2 தாளந்து கொடுத்துருக்கலாம், ஒரு சமயம் அவருடைய கிருபையில் 4 தாளந்து கொடுத்துருக்கலாம். அவர் எந்த தாளந்து கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு உண்மையுள்ளவங்களாக இருந்துட்டு போயிடணுமே ஒழிய அவங்கள விட நான் சிறப்பான ஆளாக நான் என்னை காமிக்கிறேன் பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே குறைஞ்சி போயிடும். நம்மளுடைய சுயம் அங்கே என்னவாயிடும்னா அதிகமாக ஆகிடும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவோ நமக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அது என்னுடைய திறமை, என்னுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிற எண்ணம் ஒருபோதும் நமக்கு வந்துடக்கூடாது. தேவனே அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கிட்ட நம்ம பார்க்குற காரியம் மன்னிக்கும் தன்மை. எப்படி ஒரு மன்னிக்கிற குணம் யோசேப்புக்கு இருந்துச்சுன்னா அது ஜென்ம சுபாவம். நம்மள நிறைய பேர் சொல்லுவோம் இல்லைங்களா, ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க, அது அவங்க ஜென்ம சுபாவம். ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, ஐயோ பிரதர் அது அவங்க ஜென்ம சுபாவம் பிரதர், அது ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது மாதிரி யோசேப்புக்கு எது தெரியுங்களா ஜீனாக இருந்துச்சு? மன்னிக்கிற குணம் இயற்கையாகவே அவருக்கு இருந்துருச்சுங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சகோதரர்கள் அந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க, குழிக்குள்ளே போட்டிருக்கிறாங்க, கொண்டு போய் வித்துட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அவர் அவங்க மேலே என்ன பண்ணலைங்க, பகை உணர்வை காமிக்கலை, அவங்கள மன்னிக்கிறார். எந்த அளவுக்கு மன்னிச்சார் அப்படின்னா, தேடி வர்றாங்க தானியத்துக்காக, துரத்தி விடலை, அவங்கள தானியம் கொடுத்து அனுப்புகிறாரு. மறுபடி வந்தப்போ கூட என்ன காரியம் பண்ணுனீங்க, என்ன கொஞ்சமாக பண்ணுனீங்க, எந்த ஒரு இடத்துலையும் என்ன பண்ணலைங்க, அதை சுட்டி காமிக்கலை. இதான் அவருக்குள்ளே இருந்த அந்த மன்னிக்கிற குணலட்சணம். நான் வேகமாக போயிடுறேன், நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் தியானிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்த்திபருடைய மனைவி விஷயத்தில் இவர் எங்கே இருக்கிறார் யோசேப்பு? இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் இல்லைங்களா, இருக்கோம்ல? சரி, யோசேப்பு எங்கே இருக்கிறாரு? எகிப்து தேசத்தில் இருக்கிறாரு. இந்த எகிப்து தேசத்தில் தான் இவரை சிறைச்சாலைக்கு அனுப்பிச்ச, இன்னமும் அவர் சிறை கைதியாக, இன்னமும் அவர் என்ன குற்றவாளிங்கிற நிலைமையில தான் இருக்கிறாரு. அவருக்கு குற்றம் என்னவாகலைங்க? உங்களுக்கு அந்த சம்பவம்லாம் புரியுது இல்லைங்களா? இவர் இப்போ குற்றவாளியாக இருக்கிறாரா, குற்றவாளி இல்லாமல் இருக்கிறாரா? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. ஆனால் குற்றவாளியா, குற்றவாளி இல்லையா? குற்றவாளி தான். ஏன்னா இவருடைய செஞ்ச குற்றம் என்னவாகலாங்க, நிரூபிக்கவும் படலை, அது வந்து சரின்னு ஆகலை, தப்புன்னு ஆகலை. ஒரு சமயம் போர்த்திபருடைய மனைவி பார்வோனுக்கிட்ட கதறி அழுது, நான் தாங்க தப்பு பண்ணேன், யோசிப்பு நல்லவர்னு சொன்ன மாதிரி அங்கே வசனம் எதுவும் இல்லை. சரிங்களா? இவருடைய கேஸ் ஃபைல் என்ன ஆகலாங்க, க்ளோஸ் ஆகாமல் அது அப்படியே இருக்குது. இவர் குற்றவாளியாகவே என்ன ஆவானார், வெளியில் வந்தார். ஆனால் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு போயிட்டார். கேஸ் ஃபைல் அப்படியே தான் இருக்குது. அப்போ யார் இதை பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா பழி வாங்கியிருக்கலாம்? யோசேப்பு நினச்சிருந்தா அந்த அம்மாவை கூப்பிட்டு, போர்த்திபரை கூப்பிட்டு இல்லைங்களா, அத்தனை பேர் முன்னாடி நிறுத்தி, நான் அவங்ககிட்ட தப்பாக நடக்க நினச்சேன்னா எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் சித்திரவதை பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் பாருங்கள், அவங்களையும் கூட மன்னிச்சிருக்கிறார். எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள இவர் தண்டித்த மாதிரியோ கஷ்டப்படுத்தின மாதிரியோ எதுவுமே இல்லை. அவங்களுக்கும் கூட அந்த கையை நீட்டிக்கிட்டு நிற்கும்போது என்ன கொடுக்க சொல்லியிருப்பார்? தானியம் கொடுங்க. அவங்களுக்கும் கூட தானியம் கொடுக்க சொல்லியிருப்பார். எந்த அளவுக்கு யோசேப்புக்குள்ள அந்த மன்னிக்கிற குணம் இருந்துச்சு. சகோதரர்களை மன்னிச்சாரு. பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு போயிட்டா கூட இவங்களை என்ன பண்ணார்னா, குற்றம் சாட்டுறதுக்கோ தண்டனை கொடுக்கறதுக்கோ அவர் என்ன பண்ணலன்னா அங்கே அவர் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. மன்னிக்கிற விஷயத்தில் யோசேப்பு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக அங்கே நமக்கு இருக்கிறார். பாருங்க, அன்னைக்கு தீங்கு செஞ்சவங்களை மன்னிக்கணுங்கிற பிரமாணம் என்ன கிடையாது, அன்னைக்கு கிடையவே கிடையாது. யோசேப்பு காலத்தில் நியாயப்பிரமாணமே இல்லை. யாரை கொன்னாலும் அது தப்பும் கிடையாது, ஆனால் மன்னிக்கிறார். அடுத்து நியாயப்பிரமாணம் வருது. நியாயப்பிரமாணம் யாரையாவது மன்னிக்க சொல்லியிருக்குங்களா? அதுவும் கூட யாரையும் மன்னிக்க சொல்ல. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லியிருக்கு? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43வது வசனம். மத்தேயு 5:43. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உனக்கு அடுத்தவனை சிநேகித்தனா உன்னை நேசிக்கிறவங்களை நீ என்ன பண்ணு, நேசிச்சா போதும். உன்னை பகைக்கிறவங்களை நீ என்ன பண்ணு, பகை.
இதுதான் வந்து என்ன இருக்குது, ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுங்கிற மாதிரி. சரிங்களா? நியாயப்பிரமாணமும் கூட சத்துருவை பைக்க சொல்லலை. ஆனால் யோசேப்பு அன்னைக்கும் அவர் மன்னிக்கக்கூடியவராக இருந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி கூட அவர் என்ன பண்ணல, சகோதரர்களையோ போர்த்திமனுடைய மனைவியோ பகைக்கலை. இங்கே யோசேப்பு எந்த பிரமாணத்தை நிறைவேற்றினார் தெரியுங்களா? அப்போவே கிறிஸ்துவின் பிரமாணத்தை அப்போ நிறைவேற்றிட்டார். அதான் இங்கே இயேசு கிறிஸ்து பிரமாணத்தில் சொல்கிறாரு. மறுபடி வாசிங்க அதை, 5:43. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்க நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதான் கிறிஸ்துவின் பிரமாணம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பிரமாணத்தை யோசேப்பு அன்னைக்கே நிறைவேற்றிருக்கிறார்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற நாம மற்றவர்களை மன்னிக்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். பாருங்கள், யோபுனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். யோபு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் வந்துட்டாங்க. நல்ல விதமாக பேசுவாங்கன்னு பார்த்தா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? என்னமோ தப்பு பண்ணியிருக்கிற யோபு, சும்மா இந்த மாதிரியெல்லாம் வராது, இப்படியெல்லாம் பிரச்சனையெல்லாம் வராது, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, அதனால தான் வருது, மனம் திரும்பு. அவங்க கூட அன்றைக்கி ஒரு மனம் திரும்புதல் உபதேசம் பேசியிருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, நான் கொடுத்ததோட நோக்கமே இவங்களுக்கு வேற, ஆனால் நீங்கள் வந்து சொல்கிற காரணமே வேற. ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. உடனே அந்த 3 பேரை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல், வாசிங்க 42:7. யோபு 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலே எனக்கு கோபம் மூழுகிறது. சரிங்களா? உன் மேலே உன் சிகர் மொத்தம் 3 பேர் மேலே கோபம் மூழுகிறது. ஏன்? என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இப்போ கோபம் வந்துருச்சு ஆண்டவருக்கு. கோபம் வந்த உடனே இப்போ ஆண்டவர் மன்னிக்கணுமா, யோபு மன்னிக்கணுமா? யார் மன்னிச்சா சரியாக இருக்கும்? ஆண்டவர் மன்னிச்சா போதும். ஆனால் யோபு மன்னிச்சா தான் நான் மன்னிப்பேங்கிறார். அதுக்கு என்ன தெரியுங்களா பண்ணார் ஆண்டவர்? பாருங்கள், எங்கே அந்த வசனம் பார்க்குறோம் அப்படின்னா, என் தாசனாகிய யோபு பேசினது போல், வாசிங்க 8வது வசனம். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? நான் அவன் முகத்தை பார்த்து. அப்போ என்ன பண்ணுவாராம்? இது அப்படியே கொஞ்சம் தியானம் பண்ணுங்களேன். அங்கே கீழே யோபு இருக்கிறாரு, 3 சிநேகிதர்கள் இருக்கிறாங்க, இவங்க இந்த காளைகளை எல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அந்த பலியை பார்க்க மாட்டாராம். எதை பார்ப்பாராம்? யோபை பார்ப்பாராம். யோபை எதை பார்ப்பாராம்? முகத்தை அப்படியே உத்து பார்ப்பாராம். அந்த முகத்தில், மன்னிச்சிட்டியா யோபு? நீ மன்னிச்சிட்டனா நான் என்ன பண்ணுறேன்? மன்னிக்கிறேன். நீ மன்னிக்கலைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? முகத்தை பார்த்தாருங்களாம். அப்படி அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த முகத்தில் என்ன இல்லை? பழி வாங்கக்கூடிய எண்ணமோ இல்லை ஆண்டவரே தண்டிங்க அப்படிங்கிற எண்ணமோ அந்த முகத்தில் கொஞ்சம் கூட அங்கே என்ன ஆகலைன்னா இல்லை. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல யோபு சோதிக்கப்படுறாரு. அவருடைய முகத்தை பார்க்கும்போது அதில் பழிவாங்கும் உணர்ச்சியோ அவங்க நண்பர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணமோ அங்கே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த குணம் கூட நமக்கு இருக்கணும். யார் நம்மளை எவ்வளவு கேவலப்படுத்தி இருந்தாலும் சரி, யார் நம்மளை குறித்து எவ்வளவு பொல்லாங்கன காரியங்கள் சொன்னாலும் சரி, நாம் அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களா, மன்னிக்கக்கூடிய சிந்தையை வளர்த்து கொள்ளக்கூடியவங்களா நாம் இருக்கணும். ஏன்னா இது தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிற சோதனை. இன்னைக்கு நம்மளுடைய முகத்தை தேவன் பார்த்தார்னா அந்த முகத்தில் என்ன தெரியுங்க அவருக்கு? ஃபேர் அண்ட் லவ்லி, பவுட்ரு, இதெல்லாம் சொல்ல வரல, சரிங்களா? அந்த முகத்தில் என்னெல்லாம் தெரியணும்? அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை, அவருடைய முகம் தெரியணுங்க. அதில் உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பார்க்க அவருடைய முக சாயல் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணுங்க. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அங்கே ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம். யார் அவரை ரொம்ப 12 சீசர்களில் அவர்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டது யாருங்க? பேதுருவா யூதாஸா? பேதுரு தான்,
சரிங்களா? என்ன பண்ணார்? ரொம்ப மோசமாகலாம் பேசிட்டார். சரிங்களா? அவரை தெரியாது, அவரை அறியன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமாக பேதுரு நடந்துட்டா கூட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே என்ன தெரியுங்களா பண்ணார்? 11 சீசர்களுக்கும் என்ன சொன்னார்னா, அந்த லேடிஸுங்களை கூப்பிட்டு, சகோதரிகளை கூப்பிட்டு, நீங்கள் சீசர்கள்கிட்ட போயிட்டு நான் உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் சொல்லும்போது முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னார். வாசிங்க, மார்க்கு 16 அதிகாரம் 7வது வசனம். மார்க்கு 16:7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும், பாருங்க, குறிப்பிட்டு பாருங்க, நீங்கள் அவருடைய சீசரிடத்துக்கும். பேதுருவினிடத்திற்கும் போய். ஏன் சீசர்கள் லிஸ்ட்ல தான் யாரும் இருக்கிறா? பேதுரு இருக்கிறார். மொத்தமா நீங்க சீசர்கள் கிட்ட போயிட்டு நான் உயிர் தந்துட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இங்க குறிப்பிட்டு பேதுருன்னு சொல்றாரு? சொன்னா எத்தனை பேர் தான் வருவாங்க? 10 பேர் தான் வருவாங்க. யார் வரமாட்டா? பேதுரு வரமாட்டார். ஏன் தெரியுங்களா? அவருக்குள்ள என்ன இருக்கு? பயங்கரமான குற்ற உணர்ச்சி இருக்குது. சரிங்களா? எப்படி நான் போவேன்? இவ்வளவு கேவலமாக பேசிட்டேனே, நான் எப்படி போய் அவரை பார்ப்பேன்? எவ்வளவு கேவலமாக இருக்குது. இந்த 10 பேர் என்னை குறித்து என்ன நினைப்பாங்க பாருங்கள். இதில் இயேசு கிறிஸ்து 2 வேலை செஞ்சுருக்கிறாருங்க. ஒன்று, பேதுரு தாங்கிட்ட வரணும். அதே நேரத்தில் மற்ற 10 பேர் யாரை தப்பாக நினச்சிடக்கூடாது? பேதுருவை தப்பாக நினச்சிடக்கூடாது. பேதுரு பேரை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாருன்னா பேதுரு செஞ்சதையெல்லாம் யாரும் தப்பாகவே பார்க்கல. இயேசு கிறிஸ்து தப்பாகவே பார்க்கலைங்க. அதனால பேதுரு பேரை தனியாக சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு? வர சொல்லியிருக்கிறாரு. ஒரு சமயம் யூதாஸ் உயிரோடு இருந்திருந்தாருன்னா யார் பேரை சொல்லியிருப்பாரு? யூதாஸ் பேரை சொல்லியிருப்பாருங்க. ஏன்னா யூதாஸ் காட்டி கொடுக்கறது தேவனுடைய திட்டமாக இருந்தால் கூட யூதாஸ் நாட்டுக்கிட்டு சாகிறது யாருடைய திட்டம் இல்லை? தேவனுடைய திட்டம் இல்லை. ஒரு சமயம் அவங்க 2 பேரும் இருந்திருந்தா யூதாஸுக்கிட்ட போய் சொல்லுங்க நான் உயிர் தந்துட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்க ஒரு பலகீனத்தில், ரெண்டாவது அங்கே தேவனுடைய கருவிகளா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவங்களா இருந்தாங்களே ஒழிய உண்மையில் அவங்க யார் கிடையாது. அப்படி அவங்க கிடையாது. இதை யார் யோசிக்கணும்? நம்ம இன்னைக்கு யோசிக்கணுங்க. நமக்கு யார் என்ன தீங்கு செஞ்சாலும், யார் நமக்கு என்ன காரியங்கள் செஞ்சிட்டாலும் அது அவங்க செய்யலை. உண்மையில் அது அவங்க கிடையாது. கோபத்தில் பேசிடலாம், கோபத்தில் எடுத்தறிஞ்சு பேசலாம், கோபத்தில் நடந்துக்கலாம். நம்ம உடனே மைண்டுக்கு என்ன கொண்டு வந்தோம்னா முழுசாக அதுதான் அவங்கன்னு நம்ம என்ன ஆகிடக்கூடாது, முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏதோ ஒரு சுபாவத்தில் ஒரு காரியத்தில் அவங்க அதை செஞ்சிட்டாங்க. ரைட்டு, ஓகே, பரவாயில்ல. ஆனால் அது ஒட்டுமொத்த முழுசாக அவங்க யார் கிடையாது. அது அவங்களுடைய 100 கிடையாது. அது அவங்களுடைய ஒரு 5 10. நம்ம எதை பார்க்கணும்? அதிகமாக 90 பார்க்கணும். நீங்கள் உடனே எதை மைண்டு கொண்டு வரணும்னா கணவனை கூட கொண்டு வரணுங்க, மனைவியை கூட கொண்டு வரணும். என்னுடைய கணவன் 100, அதில் அவர்கிட்ட எவ்வளோ 90 இருக்கும். ஆனால் நம்ம எதையே தான் பார்ப்போம், அந்த 10ஐயே தான் பார்ப்போம். இவருங்க எதுக்கு எடுத்தாலும் பிடித்தாங்க, அது ஒரு 10 தான் இருக்கும். 90 எவ்வளவோ இருக்கும் இல்லைங்களா? சரிங்களா? நான் அடிக்கடி சொல்கிறதான், ஒரு கோபப்படக்கூடிய கணவனாக இருந்தார்னா பொறுப்புள்ள கணவனாக இருப்பாருங்க. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய விஷயத்த அட்வான்ஸாக யோசித்து முன்னாடியே செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனால் மனைவி கிட்ட அவர் எப்படி தான் நடந்துக்குவார்? ரொம்ப கோபம் உள்ளவராக இருப்பார். ஆனால் குடும்ப தேவைகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக கொண்டு வந்து எல்லாத்தையும் நீட்டாக செய்வார். ஆனால் எப்போ பார்த்தாலும் வெடுக்குன்னு பேசக்கூடியவராக இருப்பார். நம்ம எதை தான் பார்ப்போம்? வெடுக்குன்னு பேசிட்டு அதைத்தான் யோசிப்போம் மொழியை, இதை நம்ம யோசிக்க மாட்டோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், பலகீனங்கள் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புறப்படுறதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா ஆமைக்கு அவங்க யாராக இருப்பாங்க, குருவாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான குணலட்சணங்கள். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா எவ்வளவோ இருக்கும். அது அவங்களுடைய 100 இல்லை. நீங்கள் பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒரு குறை, அது அவங்களுடைய 100 கிடையாது. அது ஒரு 5 இருக்கும், ஒரு 10 இருக்கலாம், 50ஆவே இருந்துட்டு போகட்டுமே. நம்மளை தேவன் பார்த்தாருன்னா நம்மக்கிட்ட எது 100 இருக்கு இல்லைங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நாம் வளர்த்து கொள்ளக்கூடியவங்களா அங்கே இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, அங்கே பேதுருவை மன்னிக்கக்கூடியவராக இருந்தார். ஸ்தேவான் கல்லெடுத்து எரியிறாங்க. அந்த இடத்துல பாருங்க அவரை பற்றி அதுக்கு முன்னாடி அவரை குற்றவாளியாக கொண்டு வந்து கோர்ட்டு முன்னாடி நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்தும் போது அவரை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 6:15. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 15வது வசனம்.
ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமா இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அது என்ன தேவதூதன் போல முகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த முகத்துல பழி வாங்கக்கூடிய உணர்ச்சியோ, கோபமோ, எரிச்சலோ, பகையோ, விரோதமோ, இந்த மாதிரி மாம்சீகமான எந்த ஒரு குணமும் இல்லைங்களா. அது தேவதூதன் முகம் போல இருந்துச்சுன்னா, தேவ குணலட்சணங்கள் உடைய முகமா அங்க தேவானுடைய முகம் அங்க இருந்துச்சு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவங்களை, மீறுதல்களை, குற்றங்களை தேவன் மன்னிக்கணும் அப்படின்னா, நாம் மற்றவர்களை மன்னிக்கிறதுல தான் அதனுடைய விஷயமே இருக்கு. இப்போ ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதுக்குரிய விலை 50 ரூபாயோ, 100 ரூபாயோ, 200 ரூபாயோ கொடுத்தோம்னா அந்த பொருளை என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். ஒருத்தருக்கு தேவன் நம்மளுடைய பாவம், மீறுதல், அக்கிரமங்களை மன்னிக்கணும்னா என்ன கொடுத்தா மன்னிப்பாருங்க? எல்லாம் இருக்கீங்களா? ஒரு பொருளை வாங்குறதுக்கு அதுக்குரிய பெருமானமுள்ள பணத்தையோ அதுக்குரிய சன்மானத்தையோ கொடுத்தோம்னா அந்த பொருளை என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். நம்ம வாழ்க்கையில் பாவம், மீறுதல், அக்கிரமங்கள் வருதுங்களா? அதானே பிரதர் வருது, சரிங்களா? இதை தேவன் மன்னிக்கணும்னா நாம என்னத்தை கொடுத்தா தேவன் நம்மளை மன்னிப்பாரு? எந்த அளவுக்கு மற்றவங்களை மன்னிக்கிறோங்கிறத கொடுத்தா தான் அவர் மன்னிப்பாருங்க. நான் ஒருத்தரை 10% மன்னிச்சிருக்கிறேன் ஆண்டவரே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னு வைங்க, அதுக்குரிய விலைக்கு தகுந்த மதிப்பு உள்ள பொருளை தான் அவர் என்ன பண்ணுவார், நமக்கு திருப்பி கொடுப்பாரு. அப்போ அவர் எவ்வளோ 10 ரூபா கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னா அவர் எத்தனை பொருள் தான் கொடுப்பாரு? அந்த 10 ரூபாய்க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் அவர் கொடுப்பாரு. நான் ஆண்டவரே 99 மன்னிச்சிட்டேன் ஆண்டவரே அப்படின்னா 99 கொடுப்பாரு. நான் 100 மன்னிச்சிட்டேன் ஆண்டவரேன்னா நானும் உன்னை எப்படி பண்ணிட்டேன், 100% நான் உன்னை மன்னிச்சிட்டேன். பாருங்கள், நம்ம மன்னிப்பு கேட்குறதுக்கு தேவன் நமக்கு வச்சிருக்கிறது அவரை துதிச்சு பாடுறதையோ, அவரை மகிமைப்படுத்துறதையோ, சபை ஊழியத்தில் ஈடுபடுறதையோ தேவன் வைக்கலைங்க. நாம் மன்னிக்கிறத. இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு யார் மட்டும்தான் ஞாபகம் வருவா? பிரதர் சிஸ்டர்ஸு மட்டும் ஞாபகத்துக்கு வரவே கூடாதுங்க. அது ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. மாமனார், மாமியார், அப்புறம் வேறு யாருங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல பண்ணுற அட்டகாசம், அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு, இவங்கெல்லாம் இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் நம்ம என்ன தெரியுங்களா பண்ணணும், நம்ம வீட்டு ஓனரு, சரிங்களா, இதையும் கூட வந்தோம், சரிங்களா, எல்லாரையும் மனப்பூர்வமாய் மன்னிக்கலை அப்படின்னா வசனம் வாச்சிடலாம். மார்க் 11 அதிகாரம் 25, 26. மார்க் 11, 25, 26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, அந்த நின்றுங்கிறது ஏதோ நம்ம எந்திரிச்சு நிற்கிறத பற்றி சொல்லலை, யோசிக்கணுங்க. நாம் அவன் நிலையிலே நின்று அப்படின்னா நிறைய இடத்துல வசனம் வாசிப்போம். நம்மளுடைய அந்த நிலையை சொல்லுது. அது நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இதுல எனக்கு அப்படியே இதானது என்ன தெரியுங்களா, உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். பாருங்க, இதுல என்ன எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ நமக்கு என்னவா இருக்கிறாரு, அப்பாவா ஆயிட்டாரு. உங்கள் பிதா அப்படின்னா என்ன அர்த்தம், எங்க அப்பா. பெருமை பாராட்டுறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்குங்களா? அதில் எவ்வளவோ இருக்கு. ஆனால் என்ன பண்ண மாட்டாராம், நான் உங்க அப்பாவா இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியாது. அதாங்க, அப்போ தேவன் மன்னிக்க மாட்டார், உங்கள் தேவன் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார்னு வசனம் இருந்தால் பரவாயில்லைங்க. எப்படி இருக்கு உங்கள், அதோட இது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு அதை எனக்கு ரொம்ப இதாச்சு. உங்கள் பிதாவும், நான் தான் உங்கள் அப்பா, ஆனால் உங்கள் அப்பாவா நான் இருந்துட்டா கூட பிரயோஜனம் இல்லைப்பா, நான் என்ன பண்ண முடியாது, மன்னிக்க முடியாது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த அளவுக்கு இருக்குது அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை. இது அங்கே யோசேப்புக்கு இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். சரி, கடைசியாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம் யோசேப்புக்கு வந்த சோதனை, சரிங்களா? இப்போ பாருங்க, யோசேப்புக்கு நிறைய சோதனைகள் வந்துச்சு. அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு கடைசியாக யோசேப்பு போகிறார். பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு யோசேப்பு போயிட்டாரு. இந்த பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு யோசேப்பு போகணுங்கிறது ஒரு சாதாரணமாக நடந்த விஷயம் இல்லை. அதுக்கு யோசேப்பு என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சு, நிறைய அனுபவங்கள் வாங்கி தான் அந்த ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு.
அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் கூட சபை வாய்ப்பை அடையணும் அப்படின்னா, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் 1.5 ஹவரே நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருதுங்க. நிறைய நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதிகபட்சம் 2 ஹவர் 2.5 ஹவர் இருந்துடுறோம், போகிறோம். சபை வாய்ப்பை ஒருபோதும் என்னாக முடியாது, அடைய முடியவே முடியாது. இது 100க்கு 1% வச்சுக்கலாங்க. மீதி 99 எதை இருக்குன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை சார்ந்து தான் இருக்குது நாம் சபை வாய்ப்பை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு எந்த பாடுமே படாமல் ஒரு மேலான நிலைமையை அடைஞ்சிடலாம் நம்ம நினச்சோம்னா, கண்டிப்பாக நாம் சபை வாய்ப்பை அடைய முடியாது. ஒரு சமயம் இந்த பூமியில் ஒரு சில உயர்வுகள் நம்ம பெறலாம், ஆனால் அது தேவன் கொடுத்த உயர்வுகளாக இருக்காது. அப்போ பலவிதமான சோதனைகளை கடந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சபை வாய்ப்புக்கு போகணும். சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது சகிக்கணும், தேவனுக்கு மகிமையாக நிற்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்கள், இவ்வளவு சோதனைகள் வந்த போதும் அங்கே நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, தேவன் யோசேப்போடே இருந்தார். மற்றவங்க பார்வையில் யோசேப்பு ஒரு அடிமை. நல்லா இதை கவனிங்க, ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி உங்கள் சிந்தனையை சிதற விட்டுறாதீங்க. நல்லா யோசிங்க. யோசேப்பு அந்த இடத்துல வச்சு பாருங்கள், ஒரு சாதாரண அடிமை, அடுத்தவங்க பார்த்து மதிக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு நிலைமை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குற்றச்சாட்டு யோசேப்பு மேலே இருக்குது. என்ன குற்றச்சாட்டு? பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு. என்ன பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு? எஜமான் மனைவிக்கிட்டேயே இவர் என்ன பண்ணவர், தப்பாக நடந்துக்க பார்த்தவருங்க. நினச்சி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு சிறை கைதி அப்படிங்கிற நிலைமையில் அவர் இருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் மற்றவங்க பார்வையில். ஆனால் வசனம் சொல்லுது, இப்படி யோசேப்பை மற்றவங்க இப்படி கேவலமாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும், ஆதியாகமம் 39:20. ஆதியாகமம் 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தார். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் இதில் ஒரு சிறை கைதியா இன்னொருத்தர் இருந்தார். யாருங்க அது? அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்து. போதுங்க, கர்த்தரோ. இப்போ சிறை கைதி எத்தனை பேர் ஆகிட்டாங்க? 2 பேர் ஆகிட்டாங்க. யாரும் சிறை கைதி? இவர் சிறைக்குள்ளே இருந்தார்னா அவரும் சிறைக்குள்ளே தானே இருக்கிறார். அப்போ அவரும் சிறை கைதி தானே. பாருங்க, அதான் அதை நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய அன்பு அங்கே புரிய ஆரம்பிக்கும். எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் மற்றவங்கனால எப்படி வேணாலும் தூசிக்கப்படலாம், தவறாக கணிக்கப்படலாம், ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறாரா? பாருங்கள், இங்கே கர்த்தர் எங்கே இருந்தார்னா யோசேப்பு கூடவே சிறைச்சாலையில் கூட இருந்தார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே ரொம்ப முக்கியம் நம்மளுடைய குணலட்சணங்கள். தேவன் நம்மோடு இருக்கணும்னா நாம் வெளிப்படுத்தக்கூடிய குணலட்சணங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு சமயம் நம்ம வெளிப்படுத்துகிற நல்ல குணலட்சணங்களை மற்றவங்க மதிக்காமல் இருக்கலாம், மற்றவங்க கேவலமாக பேசலாம். இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா மோசே வாழ்ந்து வந்துட்டுருக்கிறாரு. மோசேயை யாரும் உயர்வாக பேசலைங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, மோசே, என் தாசனாகிய மோசேயோ எப்படிப்பட்டவர்? என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அடுத்து மோசே அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்குள்ளே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? யார் அதை மெச்சுக்கிட்டா? தேவன் மெச்சினார். யாராவது ஒரு இஸ்ரேலனாவது எங்கள் மோசே போல சாந்த குணம் உள்ளவர் யாருமே இல்லை, யாராவது அவரோட குணத்தை பாராட்டினாங்களா? அப்போ இன்றைக்கும் கூட யாருமே நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பாராட்டாமல் போகலாம், கவலையே படாதீங்க. ஆனால் நம்ம மனசு சொல்லணும், நீங்கள் ஓரளவுக்கு என்னவாக தான் இருக்கிறீங்க, நல்ல குணத்தோடு தான் இருக்கிறீங்க. சாட்சி இடணும். நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவி பார்ப்பா, மற்றவங்க உன்னை எவ்வளவோ பேசிட்டு போகட்டும், என்னமோ சொல்லிட்டு போகட்டும், நீ எனக்கு முன்னாடி நீ உத்தமனாக தான் இருக்க, நீ நேர்மையாக தான் இருக்க, நீ சரியாக தான் இருக்கிற அப்படின்னு அது சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? பிரதர், நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை பிரதர், எல்லாம் குறைதான் பிரதர் சொல்கிறாங்க, அதனால நான் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னது? ஏன்னா யாருக்கும் எதுவும் நான் செய்கிறதில்ல பிரதர். கவலையே படாதீங்க, தேவன் அவருடைய கணக்கில் வச்சுருக்கிறாரு. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த இடமா இருந்தாலும் சரி, நாம் தேவனுக்கு சாட்சியாக இருப்போம். தேவன் ஒரு நாள் வரும், நம்மளுடைய உண்மை தன்மையை என்ன பண்ணுவாருங்க, அவர் அநேகருக்கு சாட்சியாக என்ன பண்ணுவார்,
வெளிப்படுத்துவார். மோசையை பற்றி யாரும் நல்லவேன்னு சொல்லலை, ஆனால் தேவன் என்ன பண்ணார்னா அந்த சாட்சியை அங்கே கொடுத்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். உலகம் நம்மளை பாராட்டாமல் போகலாம், ஆனால் நம்முடைய உள்ளம் அதை விரும்பணும், அதை பாராட்டணும். அதாவது உலகம் பாராட்டுறதை விரும்ப சொல்ல வரல, நல்ல குணலட்சணங்களை விரும்பணும். நான் தாழ்மையாக இருந்தால் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் விட்டு கொடுத்து போனால் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நான் மன்னிச்சு போனால் ஏறி மிதிக்கிறாங்க. கவலையே இல்லை, நம்ம அப்படியே இருப்போம், ஒன்றும் அதனால் கெட்டு போகிறதில்ல. தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படும். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டோம். ஒரு சமயம் நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களாக இருந்தாலும் மறுபடியும் அதை நினைவு கூர்ந்துக்கங்க. அப்போ 6 காரியங்கள் பார்த்தோம். சாதகமில்லாத சூழ்நிலைகளில் தன்னை காத்து கொண்டார், தகப்பனுக்கு பூரணமாக கீழ்ப்படிந்தார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினார், தன்னை ஒரு பொருட்டா அவர் நினைக்கல, மன்னிக்கிற குணலட்சணம் அவருக்குள்ள இயற்கையாகவே ஊறிடுச்சு. யோசேப்புக்கு வந்த சோதனை தான் அவர் உயர்வுக்கு அங்கே காரணமாக இருந்துச்சு. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.